ரைட். வணக்கம் பிள்ளைகள். பிரச்சனை இருந்தா இந்த நார்மல் போனுக்கு ஒரு கருத்து என்னன்னு சொல்லுங்க. சரியா? என்ன? சரி, ஓகே ஓகே பிள்ளைகள். ரைட். நாங்கள் அன்றைய போன கிளாஸ் அல்கீன்களில் தொடங்கிட்டோம். அல்கீன்கள் அதுக்கு முதல் அந்த அல்கீன்கள சூத்திரம் கட்டமைப்பு பெயர், அதாவது CN H2N என்ற பொது சூத்திரத்தை கொண்டிருக்கும். நான் உங்களுக்கு சொன்னான் CN H2N என்ற பொது சூத்திரத்தை கொண்டிருக்கிற சேர்வைகள் யாவும் அல்கீன்களா என்று கேட்டா இல்ல, சைக்ளோ சேர்வைகளும் அதுக்குள்ள அடங்கும் என்றபடியா CN H2N என்ற பொது சூத்திரத்தை கொண்டதும் C+1CA கொண்டதுமான சேர்வைகள், கார்பன் இரட்டப்பிணைப்பு கார்பன் C+1CA கொண்டதுமான சேர்வைகள் அல்கீன்கள் ஆகும். அவருக்கு ரிவிஷன் மாதிரி சொல்லி கொண்டு போறேன். உங்களுக்கு தெரியும், ஒரு கார்பனுக்கு வராத அல்கீன்ல C2H4 ஒரே ஒரு கட்டமைப்பு வரும், எதீன் CH2 +1CH2 எதீன். அடுத்தது C3H6 உங்களுக்கு அதுக்கும் ஒரே ஒரு கட்டமைப்பு வரும், CH3CH +1CH2. அதுக்கு பேர் ப்ரோப்பீன். நீங்க ப்ரோப்பீன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது C3H6 C4H8 என்ற கட்டமைப்பு. நான் சொன்னான் இந்த C4H8 என்றதை C4H10 என்ற அல்கேன்கள் கட்டமைப்புகள். பியூட்டேன்லேருந்து 2-மெதைல் ப்ரோப்பேன்லேருந்து நீங்க யோசிச்சலி நீங்கள் என்று சொன்னா 3 கட்டமைப்புகள் சாத்தியமாகும். CH3 CH2 CH +1CH2 ஒரு கட்டமைப்பு. B CH3 CH +1CH CH3 இரண்டாவது கட்டமைப்பு. C CH3 C CH3 +1CH2 மூன்றாவது கட்டமைப்பு. பெயர்கள் பியூட்மன்னீன், பியூட்மன்னீன், பியூட்டூயின். பிரதான கார்பன் 4 கார்பன் பியூட் என்ற பெயர் வரும். அதில் இருக்கிற தொழிற்படு கூட்டம் என்று சொல்லியிருக்கிற ரெட்டா பிணைப்பு, அதுண்ட இடம் இங்கே இருந்து நம்ம பண்ணைக்குள்ள 1 2 3 4. அப்ப பியூட்மன்னீன். இதுல 2 பேர் இருக்கணும் பியூட்டில். அப்ப பியூட்மன்னீன் பியூட்டூயின் என்று சொல்லிக் கொள்ள வேணும். இங்க நீங்க 2 தான் மெதைல் கூட்டம் இருக்கு. ரெட்ட பிணைப்புக்கு குறைந்த இலக்கம் பெற வேணும். அப்ப 2-மெதைல் 2-மெதைல் PROPENE ப்ரோப்பீன். இந்த இடைவெளி விடக்கூடாத மெதைல் ப்ரோப்பீன்களுக்கு இடையில நீங்கள் சில பேர் எழுதி எனக்கு அனுப்பி இருக்கிறதுல பார்த்தா இந்த இதுகளுக்கு அந்த இடைவெளி விட்டுருக்கிறீங்க. ரெட் பெண்ணால் அன்லைன் பண்ணி திருப்பி ஒருக்கா அதை வடிவா எழுதி கொள்ளுங்க. கட்டமைப்புகள்ட IUPAC பேர்கள்ல கவனம். அடுத்தது நான் சொன்னான் அதுல கேள்வியா ஒன்று வந்திருக்கு உங்களுக்கு. C5H10 என்ற மூலக்கூட்டு சூத்திரத்துக்கு சாத்தியமான சேதன சேர்வைகள் அல்கீன் கண்ட கட்டமைப்புகள். உங்களுக்கு 5 கட்டமைப்புகள் இருக்கு. C5H10 முதலாவது A C5H10 A CH3 CH2 CH2 CH +1CH2. இது ஒரு கேள்வியா இருக்கு உங்களுக்கு. நான் கேள்வியாக அனுப்பியிருக்கிறேன். 5ஆம் கேள்வி. B CH3 CH2 CH +1CH CH3. C CH3 C CH3 CH இதில் ஒரு H வரும், CH +1CH2. இதுல நீங்க ரெட்ட பிணைப்பு இடம் மாற்றிக்கொள்ளலாம். BCD CH3C இதுல CH3 +1CH CH3.
இல்லை இன்னொரு கட்டமைப்பு 6ஆவதா ABCDE 5ஆவது CH2 இந்த ரெட்டை பிணைப்பு இங்கே இடத்தை மாற்றினீங்கன்னு சொன்னால் CH2 டபுள் பாண்ட் CH3 CH2 CH3 பெயர்கள் உங்களுக்கு தெரியும் 5 கார்பன் பென்ட் டேஸ் இதில் 1 2 3 4 5 கார்பன் பென்ட் டேஸ் 1 ஈன் இது பென்ட் PENT பென்ட் டேஸ் 2 ஈன் இது இங்கே இருந்து நம்ம வண்ணேக்கில் ரெட்ட பிணைப்புக்கு குறைந்த இலக்கம் அப்போ 3 டேஸ் மெதைல் பியூட் டேஸ் 1 ஈன் இது நீங்க ரெட்ட பிணைப்பு குறைந்த இலக்கம் 2 பக்கம் இருந்து பிற இலக்கம் விட்டீங்கன்னு சொன்னாலும் ரெட்ட பிணைப்புக்கு 2வது தான். ஆகவே மெதைலுக்கு குறைந்த இலக்கம் எடுத்தக்கனையா 1 2 3 4 அப்போ உங்களுக்கு 2 டேஸ் மெதைல் சில பேரும் கூட இதுல பிள்ளைய எழுதி வச்சிருக்கிறீங்க 2 டேஸ் மெதைல் பியூட் டேஸ் 2 ஈன் ரைட். அதுல இங்க நீங்க இலக்கம் கிடைக்கல இங்க 1 2 3 4 அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெயர் 2ஆம் இடத்தை 1ஆம் இடத்தையே ரெட்ட பிணைப்பு வருகிறது 2ஆம் இடத்த மெதைல் கூட்டம் அப்ப 2 டேஸ் மெதைல் பியூட் டேஸ் 1 ஈன் ரைட் பிள்ளைகள். இதுல இந்த E என்ற கட்டமைப்பு நான் போன கிளாஸ் உங்களுக்கு சொன்னான் இந்த ரெட்ட பிணைப்புகள் கூடிய அளவு இடது புறத்திலும் கூட வலது புறத்துல தொழிற்பட விட்ட உங்களுக்கு தெரிய வேணும். இப்ப நீங்க தாக்கங்கள்ல ஈடுபட போகுதுன்னு சொன்ன ஒரு சேதனை சேர்வை தாக்கங்கள்ல ஈடுபட போகுது தாக்க பொறிமுறைகள் நீங்கள் எழுத பொறியல் என்று இது எனக்கு சில பிள்ளைகள் கேட்டு நீங்க நான் அப்படி எழுதுங்கன்னு கட்டமைப்பை சொன்னதுக்கு உதாரணத்துக்கு CH2 டபுள் ஒன் C இங்க CH3 CH2 CH3 இப்படி எழுதுற கட்டமைப்பை இப்படி எழுதுங்கொண்டு நான் சொன்னிருந்தேன் நான் போன கிளாஸ். அதை ஏன் சார் அப்படி எழுதவனும் இப்படி எழுதினா அது என்ன அந்த கட்டமைப்பு பிள்ளையாண்டு கேட்குறீங்க பிள்ளை இல்லை கட்டமைப்பு சரி பெயரிடு எல்லாம் சரி. ஆனா என்னன்னு கேட்டா இப்ப நீங்கள் இங்கே இருந்து இடதுலேருந்து இடது புறத்திலேருந்து வலது புறமா தான் நீங்க கொப்பியல்ல கேள்வியல்ல நோட்ஸ் எழுதிக்கிறீங்க பொறிமுறையிலும் அப்படித்தான் எழுதுவீங்க. அப்ப தொழிற்படு கூட்டம் இப்ப நீங்க ஒரு ஆளோட இப்ப கத்திக்க வச்சு சண்டை பிடிக்கிற மாதிரி கத்தி தாக்கத்துக்கு பயன்படுத்துறீங்களா கத்தியை இந்த கூர்முனியை உங்களோட பக்கம் வச்சுக்கொண்டு நீங்க சண்டைக்கு போயிடலாம். அப்ப எதிரி பக்கம் வச்சிருக்கோம் பண்ற மாதிரி அப்ப இங்காலதான் உங்களுக்கு ஏதோ ஒன்று தாக்கத்துல ஈடுபட போகுது. அப்ப நீங்க இங்கே இருந்து இப்படி கொண்டு வர்றதில்ல இது சுகமா இருக்கு ரைட். இப்ப அங்கால பிராய்க்கிங் கண்ட பாதிப்பீங்கள் இந்த படியா நீங்கள் அந்த தாக்கம் இப்ப உதாரணத்துக்கு alcohol CH3 CH2 OH எதனோல் இப்படித்தானே எழுதுவோம். அதை நீங்கள் HOCH2 CH3 எழுதினா புள்ளி ஒன்று கேட்டீங்கன்னு சொன்னா கட்டமைப்பு நீங்கள் உங்களோட சேர்வை சரி. ஆனா நீங்கள் என்னென்ன அங்கால தாக்கங்கள் எழுதுவீங்கள்ன்றதான் எங்களுக்கு கேள்வி இருக்கும். அப்ப நீங்கள் எழுதுற ஒழுங்குக்காகத்தான் கட்டமைப்புகள் எழுதி பழகுங்க. அடுத்த இன்னொரு கேள்வி 7ஆம் கேள்வி உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது C7 H16 பிள்ளைகள் இந்த கட்டமைப்பை சில பேர் C7 H10 போட்டு வச்சு எனக்கு கட்டமைப்புகள் அனுப்பி வச்சிருக்கிறீங்க. C7 H16 இது அல்கேன் உங்களுக்கு C6 H14 வரைமான அல்கேன்களுக்கு போன கிளாஸ் அங்க எழுதி அது கண்ட UPSC பேர்கள் எல்லாம் எழுதியிருக்கிறீங்க. இந்த C4 H16 கட்டமைப்புகள் யாவற்றையும் உங்களுக்கு கேட்க போறது இல்லை. ஆனா உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருந்தா அதுல வர்ற சில கட்டமைப்புகள் உங்களுக்கு கேள்விகள் வரும் பாஸ் பேப்பர்கள் அது தொடர்பான கேள்விகள் வந்திருக்கு. அப்ப C7 H16 கட்டமைப்பு இப்படி எழுதி போறீங்க. இப்ப இது எப்படிப்பட்ட கேள்விகள் அமையும் என்று சொன்னா இங்க உங்களுக்கு அநேகமா மற்ற சேர்வைகள் சேதனை சேர்வைகள் குறைஞ்சது 5 காவன் வரையான
ஆல்கஹால்களாக இருக்கட்டும், எல்டிஹைட்டுகள், கீட்டோன்கள், கார்பாக்சிலிக் அமிலங்கள், எதுவுமே 5 கார்பன் வரையான சேர்வைகள கட்டமைப்புகள் ஐயுபிஏசி பேர்கள் உங்களுக்கு தடக்கல் இல்லாமல் எழுத தெரிஞ்சிருக்கணும். அவற்றின் கட்டமைப்புகள் எண்ணிக்கை என்று கேட்பார். சமவதியங்கள் எண்ணிக்கை ரெண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அப்ப நீங்கள் கட்டமைப்புகள் எண்ணிக்கையில ஒன்றை கூட எழுதியோ ஒன்றை குறைய எழுதியோ நீங்கள் எழுதுறதால உங்களுக்கு உரிய புள்ளிகள் வராது என்று கேட்டால் இது எம்சிக்கு கேள்விகள். இப்போ உதாரணத்துக்கு நீங்க பொது ரசாயனத்துல படிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் பரிவு கட்டமைப்புகள் எண்ணிக்கை ஒரு மூலக்கூட்டு சூத்திரத்தை தந்து பரிவு கட்டமைப்பை தந்து பரிவு கட்டமைப்புகள் எண்ணிக்கை எத்தனை என்று கேட்டுட்டு எம்சிக்கு விட இருக்கும். நீங்க ஒரு பிள்ளை 3 பரிவு கட்டமைப்பை தான் எழுதியிருக்கன்னு வச்சா அவ 3 என்ற விடைக்குத்தான் கீறுவா. ஆனா உண்மையில 4 பரிவு கட்டமைப்புகள் எண்ணிக்கை வந்திருந்தா அவருக்கு விடப்புல இன்னொரு பிள்ளை 4 பரிவு கட்டமைப்பையும் கீறிட்டு இன்னொரு பிள்ளையான ஒரு கட்டமைப்பையும் கீறி 5 வந்திருக்கு. அப்ப அந்த பிள்ளைக்கு 4 பரிவு கட்டமைப்பு சரி, ஆனா 5வது இன்னொரு இல்லாத ஒரு கட்டமைப்பையும் கீறி இருந்தாலும் அந்த பிள்ளைக்கும் பிள்ளை ஏன்னு கேட்டா அவ அந்த விடையத்தான் அவ கீறுவா. அதே மாதிரிதான் இங்கே ஆர்கானிக்ல இந்த கட்டமைப்புகள் ரெண்டு வரைக்கும் இல்லை, கொஞ்சம் நீங்கள் அதை கவனமா எடுத்து செய்து போகணும். C7 ஒரு கவனிங்க, நீங்க கட்டமைப்புகள் இதுல வர்ற சாத்தியமான கட்டமைப்புகள் அவ்வளவத்தையும் கீறி ஒன்று கூட கீறி இருந்தாலும் நீங்கள் விடப்பிள்ளையா ஆன்சர் பண்ண போறீங்க. ஒன்றை குறைவா கீறி இருந்தாலும் உங்களோட விடப்பிள்ளையா இருக்க போது நீங்க முதல்ல கட்டமைப்புகள் சரியா எழுத தெரிஞ்சிருந்தா தான் அப்புறம் சமவதியங்கள் என்னென்று விளங்கி கொள்வீங்க. C7 816ன்றதுக்கு அடிப்படையா உங்களுக்கு எல்லாருக்கும் கீற தெரிஞ்சிருக்கும் ஒரு கட்டமைப்பு. முதலாவது CH3 CH2 அப்படியே நேரம் எழுதுங்க. CH2 CH2 7 கார்பன், CH2 CH2 CH3 CH3 CH2 CH2 நடுவுக்குள்ள 5 கார்பன் CH2 ஒன்று வரும், 2 தொங்கல் கார்பனும் CH3 வரும். இது ஒரு முதலாவது கட்டமைப்பு. ரெண்டாவது இதுல நீங்கள் இப்ப இதுல இருந்து கொண்டு யோசிக்கிற மாதிரி யோசிங்க. இப்ப ரெண்டாவது இந்த கட்டமைப்பை இந்த மெதைல் கூட்டத்தை இத ஒரு CH3 கூட்டத்தை இதுல இருந்து கலட்டுங்க. கலட்டினா உங்களுக்கு இப்ப வர்ற கட்டமைப்பு CH3 CH2 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 CH2. இப்ப இந்த கட்டமைப்பு கொண்டு வரும் 6 கார்பனுடைய ஒரு சேர்வை. CH3 என்று வச்சுக்கொள்ளுங்க. C C C C. இப்ப நீங்க கலட்டின இடத்த CH2 ஒன்று வருகுது. இப்ப நீங்க என்ன போறீங்கன்னா அந்த கலட்டின CH3 கூட்டத்தை CH3 கூட்டம், அதுக்கு பேர் மெதைல். இந்த மெதைல் கூட்டத்தை கொண்டு போய் இந்த காவன்லாம் பிரதிட்டு இருக்கீங்க. அதை கொண்டு போய் திருப்பி தொங்கல் காவன்ல பிரதிடாம இந்த 4 காவன்களுக்கு இல்ல, இப்ப இதுல பாருங்க சமச்சீரின்படி இதுக்குள்ள இதுல பிரதிட்டுட்டீங்க. அப்ப இங்கால ஏனைய காவன்ல பாத்தீங்கன்னா CH2 வந்து 2ஆ பிரியுது. அப்ப இதுல ஒருக்கா பிரதிடலாம், இதுல ஒருக்கா பிரதிடலாம். பிரதிடைக்குள்ள அந்த CH2 காவன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் கலரும். அப்ப இங்க CH2 ஒன்று வர்றது, திருப்பி இங்க CH3 என்று முடிய நீங்கள் இதுல பிரதிட்டு இருக்கலாம். அப்ப இது ஒரு கட்டமைப்பு வரலாம். அப்ப மிச்சம் எல்லாம் CH2 ஒன்று வரும். அப்ப உங்களுக்கு இப்ப வருது 6 கார்பன், இதுல CH என்று வந்திருக்கும். அதுல இருந்து ஒரு ஹைட்ரஜன் கலண்டு தான் அங்கால போயிருக்கு அந்த CH2 கார்பனுக்கு. அப்படி அப்ப உங்களுக்கு இப்ப வருது CH3 CH2 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 CH. அங்கால அதுல 2 CH3 கூட்டங்கள் மேல அங்கால சைட்ல. மூன்றாவது அந்த CH3 எப்படி மாத்தி யோசிங்க. CH3 CH2 உபடத்தடியில பிரதிகிற மாதிரி கொஞ்சம் தள்ளி இடத்தை மாத்தி CH இங்க கொண்டே பிரதிகிறீங்க. CH3 CH2 CH3. அப்ப இப்ப 3 கட்டமைப்பு வந்திருக்கு. ஒன்று கெப்டேன், அது மற்றது 2 மெதைல் கெக்சைன், மற்றது 3 மெதைல் கெக்சைன். 6 கார்பன் நீண்டது. நீங்க திருப்பி இந்த CH3 கூட்டத்தை இடத்தை மாத்தி இங்கால போட்டேன்னா அது இந்த 2 கட்டமைப்புல ஒன்றுதான் வரப்போகுது. நீங்கள் போட்டு எழுதி பாத்தீங்கன்னா பேரிடு அங்கேருந்து பேரிட போறீங்க, இங்கேருந்து பேரிட போறீங்க. மெதைலுக்கு கிட்ட இலக்கம் பெறத்தக்கனையான பேரிட செய்வீங்க. அப்ப இங்க நாங்க இப்ப பேரிடன்னு பார்த்தோம்னு சொன்னா இப்ப இதுக்கு கெப்டேன் இதுக்கு வந்து 2' மெதைல் கெக்சேன் HEXANE கெக்சேன்.
இதுக்கு 3 டேஷ் மெதைல் ஏன்னு கேட்டால் இங்கேருந்து நம்ம ஒன்று 1 2 3 4 5 6 அப்போ 3 டேஷ் மெதைல் ஹெக்சேன் 3 டேஷ் மெதைல் ஹெக்சேன் ரைட். இப்போ இதுக்கு பிறகு நீங்கள் இந்த மெதைல் கூட்டத்தை 6 காவன் நீண்டதா வச்சுக்கொண்டு ஹெக்சேனில் கொண்டு போய் மெதையில பிரதிடுறது திருப்பி ஒரே கட்டமைப்பு எல்லாம் வரும். இனி அடுத்ததா இதில் வச்சுக்கொண்டு நான் இப்போ இதான் எங்களோட அடிப்படையாக நான் எடுத்த கட்டமைப்பு CH3 CH2 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 CH3 இதுதான் இந்த கெப்டேன் அடிப்படை கட்டமைப்பு. இதில் இப்போ இது முதலாவது நான் சொல்லிட்டேன் கெப்டேன், ரெண்டாவது சொல்லிட்டேன் 2 மெதைல் ஹெக்சேன், மூன்றாவது சொல்லிட்டேன் 3 மெதைல் ஹெக்சேன். இப்போ 4வது கட்டமைப்பாக யோசிப்போம். நாங்கள் 2 கூட்டத்தை 2 காவனை கலட்டினால் இப்போ எங்களுக்கு வர்றது 5 காவன் CH3 C C C C. அப்போ தொங்கல் காவனை நான் CH3 என்று மாத்திரம் ஏன்னு கேட்டால் இந்த கலட்டுற எதைல் கூட்டத்தை CH2 CH3 கொண்டே பிரதியிடலாம். இல்லாட்டி இந்த இதையில இன்னும் ஒரு 2 உடைக்கலாம். 2 மெதைல் கூட்டங்களா உடைக்கலாம். 2 மெதைல் கூட்டங்களா உடைக்கல 2 காமன் சரி. ஆனா 6 ஐதரசன் வருகுது CH3. உங்களுக்கு தெரியும் 2 மெதைல் கூட்டத்தை கொண்ட பிரதி கிடைக்கல, அங்கே 2 ஐதரசன் கலரும். ஒரு ஐதரசன் இதுல போரும் இந்த CH2ஓட CH3 மாறுறதுக்கு. அடுத்த ஐதரசன் உங்களுக்கு நீங்க பிரதி கிடைக்கல, உங்களுக்கு நீங்கள் அதுல எங்க குறைதோ அங்க கொண்ட ஒரு மெதைல் பிரதியிடுவீங்கள். அதுல இருந்து ஒரு ஐதரசனை கலட்டி அங்க CH2 வர்ற மாதிரி யோசிக்கலாம். அப்ப இதுல வச்சு கொண்டு யோசிங்க. 2 எதைல் கூட்டத்தை பிரதிடுவோம். 2 மெதைல் கூட்டங்களை இதிலேயும் பிரதியிடலாம், இதிலேயும் பிரதியிடலாம், இல்லாட்டி இதிலேயும் பிரதியிடலாம். அப்ப இதிலேயும் பிரதியிட்டா அது வேற கட்டமைப்பு, இதிலேயும் பிரதியிட்டா வேற கட்டமைப்பு. இல்லாட்டி இதுல ஒரே காமல்ல பிரதியிடலாம் 2 மெதையிலே, அப்படி இதுல ஒரே காமல்ல பிரதியிடலாம். இப்ப உங்களுக்கு 4 கட்டமைப்பு நான் இதை வச்சு கொண்டு எழுத போறேன். அப்ப 4வது கட்டமைப்பு இது இப்படி அடிப்படை இருக்கட்டுங்க என்னட்ட. இப்ப 4வது கட்டமைப்பை பாருங்க. CH3 CH2 CH, இதுல பக்கத்துல நான் போடுறேன் CH3 CH CH3 CH3. அப்ப இதன் பெயர் 5வது கட்டமைப்பு நான் நினைக்கிறேன். இதிலேயும் பிரதிகிறேன். இப்போ CH3 CH கீழே CH3 CH2 CH, இதுல CH3 இதுல CH3. இப்ப நான் 2 கட்டமைப்புகள் இருக்கிறேன். இதை வச்சுக்கொண்டு 5 காமல்ல. அப்ப இதுக்கு பெயரிடைகள் உங்களுக்கு தெரியும். 1 2 3 4 5. இதுக்கும் அதே மாதிரி இலக்கம் விடுங்க. 1 2 3 4 5. மெதையிலின்ற இடங்கள் மாறுது. அப்ப மெதையிலின்ற இடங்களை மாற்றி நீங்க கட்டமைப்புக்கு பெயரிட்டீங்கன்னு சொன்னா இது 2 3. அப்ப 2,3 டேஷ் டைமெதைல் நீண்ட காமன் பென்டேன் PNTAN பென்டேன் என்று வரும். இது 1 2 3 4. அப்ப 2,4 டேஷ் டைமெதைல் பென்டேன் ரைட் பிள்ளைகள். இப்ப இதுல நான் இப்ப இன்னும் இதுல பிரதியிடு நீங்க மாத்தி யோசிக்கலாம். அதாவது இப்ப நான் சொன்ன மாதிரி CH3 C C C CH3, அதாவது 5 காவனை எடுத்து நான் இப்ப உடைச்சு வச்சிருக்கிறேன். என்னன்னு கேட்டா 1 CH2 கூட்டம் CH2 CH3 எதைல் கூட்டம், மற்றது 2 தரம் CH3 கூட்டங்களை இதுல பிரதிக்கிட்டு கொண்டு போறது. நான் இப்ப 2 இதுக்கு எழுதிட்டேன். ஏற்கனவே 3 எழுதிட்டேன். கெப்டேன் 2 மெதைல் ஹெக்சேன் 3 மெதைல் ஹெக்சேன் 2,3 டைமெதைல் பென்டேன் 2,4 டைமெதைல் பென்டேன்.
5 கட்டமைப்புகள் இருக்கிறோம். இப்ப 6வது கட்டமைப்பா நான் இதிலேயே 2 CH3 போட போறேன். CH2 CH2 மாத்துங்க. நீங்க சந்தேகங்கள் இருந்தா எழுதி நீங்க பாருங்க. கட்டமைப்பு C7H16 இருக்கா என்றது கார்பன் ஐதரசன் நீங்கள் எழுதிக்கல உங்களுக்கு அந்த பிள்ளைகள் வரும். ரப் சீட்டுகள் எடுத்து அதில் எழுதினீங்கள் என்று சொன்னாதான் நீங்க அதை பிடிப்பீங்க. ரைட். இப்ப நான் என்ன போறேன்னு கேட்டா இதொண்டு, இது அடுத்தது இதுவும் CH3 CH2 நடுக்காமல்ல கொண்டு போய் 2 மெதையிலையும் போட போறேன். CH2 CH3 ரைட். அப்ப இப்ப 5 பிரதான கார்பன் 5 உள்ளதில இப்ப 4 கட்டமைப்புகள் இருக்கிறோம். பிரதான கார்பன் 5 உள்ளதில 4 கட்டமைப்புகள் இருக்கிறோம். அதில இப்ப இதுல 2 கிடக்கு. ஏற்கனவே முதல் 2 எழுதிட்டேன். இது 2 பேரையும் பார்ப்போம். இது 2 பேரும் எழுத முதல் நீங்க யோசிங்க. எதையில் கூட்டத்தை இப்படியும் 2வது காவன்கள்ல இதையில நீங்க பிரதியிடா போடலாது. 2வது காவன்கள்ல இதையில பிரதியிடா போட்டீங்கன்னா நீண்ட காவன் சங்கிலி நீங்க போட்ட எதையிலுண்ட கூடாதான் நீண்ட காவன் சங்கிலி போகும். இப்ப உதாரணமாக நீங்கள் இப்படி கொண்டு போய் போட்டீங்களா CH3 CH2 CH2 CH இதுல 3 CH2CH இதுல கொண்டு போய் C2H5 வந்து நீங்க போடுறீங்களா நீங்க இது கூட தான் நீண்ட கான்சங்களை எடுப்பீங்க. இது ஏற்கனவே நீங்கள் எழுதியிருக்கிற இதுதான் பிரதியிடா வரும். அப்ப 3 மெதைல் ஹெக்சேன் தான் வந்து நிற்கும். சரியா? அப்ப அப்படி போடலாது. அப்ப நீங்கள் போட்டிருக்க வேண்டியது அடுத்த கட்டமைப்பு இப்படி போடலாம். 2வது 3வது காவன்ல கொண்டே நீங்க எதையில பிரதியிடாக்கலாம். அப்ப இதுல 5 காவன் இருக்கிறபடியா இதுல எல்லாம் எதைல், இதுல CH, இதுல கொண்டு போய் C2H5 இல்லாட்டி CH2 CH3 என்றும் அதை எழுதிக் கொள்ளலாம். CH2 CH3 ரைட். அப்ப இப்ப நீண்ட காமன் 5 இருக்கிற இடத்த 5 கட்டமைப்புகள் சாத்தியம். ஏற்கனவே 3 5 3 8 கட்டமைப்புகள் எழுதிட்டேன். இப்ப நான் 8 கட்டமைப்புகள் எழுதப்பட்டுடுது. அப்ப இதுல இப்ப நீங்கள் பெயர்கள் இட்டு கொண்டு போங்க. இதுக்கு பேர் வந்து இங்க இருந்து நம்ம பண்ணீங்க 1 2 2. அப்ப 2,2- டைமெதைல் 2,2- டைமெதைல் பென்டேன் PNTANE பென்டேன். அடுத்தது உங்களுக்கு பேர் தெரியும். அப்ப 3,3- டைமெதைல் பென்டேன். அடுத்த பெயர் உங்களுக்கு தெரியணும். இது C2H5 எதைல் எப்படி நீங்க பிரதியிட்டாலும் 3வது எதைல் கூட்டம் இருக்கு. அப்ப 3- எதைல் 3- எதைல் பென்டேன் 3- எதைல் பென்டேன் ரைட். இப்ப 8 கட்டமைப்பு சாத்தியம். இன்னும் ஒரு கட்டமைப்பு இதுக்கு சாத்தியம். அதுக்கு மிஞ்சி நீங்கள் எழுதி இருக்கலாது 9 கட்டமைப்புகள் இதுக்கு சாத்தியமாயிரும். அந்த ஒரு கட்டமைப்பு அப்படி சாத்தியம் என்று சொன்னா இப்ப நீங்க 4 காவன் எடுங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி ஹெப்டேன் இப்ப இந்த இதை கலட்டி நீங்க யோசிக்கலாம். 1 CH2 CH2 CH3 ப்ரொபைல். இந்த ப்ரொபைலுக்கு CH CH3 CH3 இதுவும் ஐசோப்ரொபைல். இதை உடைக்கலாம் ஒரு எதைல் ஒரு மெதைல உடைக்கலாம். அல்லது இதை 3 தரம் மெதைல் கூட்டங்களா உடைக்கலாம். இப்ப நீங்கள் எது சாத்தியம்? இப்ப நீங்கள் இனி அதை கலட்டிட்டீங்கன்னு சொன்னா உங்கள்கிட்ட இருக்கிறது 4 கார்பன். அது CH3 CH3 இந்த 4 கார்பன்ல நீங்க எது சாத்தியம்? இதுல இது போடலாது, இதை நீங்க போடலாது. ஏன்னு கேட்டா இதை கிளியா போடுறீங்கன்னு சொன்னா அதுதான் நீண்ட காவன் சங்கிலியா போகும். இதேம் போடலாது, இதேம் போடலாது. அப்ப இந்த 3
மெதையில தான் போடுறதுக்கு சாத்தியம். எப்படி போடலாம்? ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான் இருக்கு. இந்த ஒரே காமல்ல 2 மெதையிலையும் போட்டு இதுல ஒரு மெதையில போடலாம். இதை தவிர வேற சந்தர்ப்பம் இல்லை. வேற கட்டமைப்பு நீங்கள் இதுக்கு 4 காவன நீண்டதா வச்சுக்கொண்டு நீங்கள் இடையில பிரதியிட இயலாது. மற்றும்படி 4 மிதைல் கூட்டங்கள் ப்ரொபைலோ ஐசோப்ரொபைல்களோ அந்த உடைச்ச 3 காவன் 3 கூட்டத்தை இப்படித்தான் கொண்டு வந்து நீங்க பிரதியிட்டு கொள்ளலாம். அப்ப இதுல வந்து 2,2,3-TRI ட்ரைமெதைல் பியூட்டேன். ரைட். அப்ப இப்போ உங்களுக்கு C7H16 என்னும் மூலக்கூட்டு சூத்திரத்துக்கு சாத்தியமான அல்கைன்கள் யாவற்றினது கட்டமைப்புகள் வந்து மொத்தம் கட்டமைப்புகள் எண்ணிக்கை 9 கட்டமைப்புகள் பெறப்படும். அவற்றின் IUPAC பேரிடுகள் கெப்டேன், 2-மெதைல் ஹெக்சேன், 3-மெதைல் ஹெக்சேன், 2,3 டைமெதைல் பென்டேன், 2,4 டைமெதைல் பென்டேன், 2,2 டைமெதைல் பென்டேன், 3,3 டைமெதைல் பென்டேன், அடுத்தது 3 எதைல் பென்டேன், அடுத்தது கடைசி 2,2,3 ட்ரைமெதைல் பென்டேன். 9 கட்டமைப்புகள் சாத்தியம். இதுக்குள்ள இரண்டு கட்டமைப்புகள்ல ஒளியியற் சமோதியம் ஒன்று வரும். ஒளியியற் சமோதியம் 2 கட்டமைப்புகள் ஒளியியற் சமோதியத்தை காட்டு. நாங்கள் சமோதியம் படிக்கல. அப்ப அதுகளுக்கு 2 இருக்கிறபடியா அப்ப சமபௌதிகங்களின் எண்ணிக்கை கட்டமைப்புகளின் எண்ணிக்கை 9. ஆனால் சமபௌதிகங்களின் எண்ணிக்கை என்று கேட்டால் சமபௌதிகங்களின் எண்ணிக்கை 11 வரும். 2 கட்டமைப்புகள் ஒளியியற் சமோதியங்களுடையதாக காணப்படும். இது நான் உங்களுக்கு இது இந்த விடையல் கட்டமைப்புகளை நான் டிரைவரனூடாக பெயர்களை எழுதி திருப்பி நான் அனுப்பி விடுவேன் நாளைக்கு. நீங்க கூடிய அளவு பேர்கள் இந்த கேள்விகள் வரைக்குள்ள அதை நல்லா முயற்சி செய்திருங்க. உங்களோட கோப்பிலேயே பேனையாலேயே செய்யுங்க. இப்ப நீங்கள் இந்த ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கீங்களோ கொப்பியை முன்னுக்கு வச்சிருங்க. அந்த கொப்பியில நான் செய்து கொண்டு போயிருக்கல, நீங்க கொப்பியை பார்க்கல, அதுன்ற ஓர்டர்ல தான் நான் உங்களை விளக்கங்களை சொல்லி கொண்டு போறேன். அப்ப நீங்கள் கொப்பியை வச்சுக்கொண்டு படிக்கிற பிள்ளைகளுக்கு சுகமா இருக்கும். சும்மா பார்த்து கொண்டு இருக்கிறையிலும் விட. ரைட். அடுத்தது போவோம் அல்கீன்கள IUPAC பேரிடு. அல்கீன்கள IUPAC பேரிடு. அல்கீன்களின் IUPAC பேரிடு. அல்கீன்களின் IUPAC பேரிடமா C-C காவன் அணுக்களை உள்ளடக்கியவாறு நீண்ட காவன் சங்கிலியை நீங்க தெரிவு செய்யணும். முதலாவது நிபந்தனை அந்த C-C காவன் அணுக்களை உள்ளடக்கி நீண்ட காவன். இது அல்கீன்களுக்குள்ள உள்ள பேரிடத்தான் சொல்ல போறேன். பேரிடங்கால தொழிற்படு கூட்டங்கள் வேற மாற அதுண்ட ஒழுங்கு விதிகள் மாறிக்கொண்டு போகும். அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க பேரிட வேணும். C-C காவன் அணுக்களுக்கு தான் குறைந்த இலக்கம் பெறத்தக்கனையான முனையை தெரிவு செய்யணும். பிரதியீட்டு கூட்டங்கள் அல்கைல் கூட்டங்களை பார்க்க வேணும். அவற்றின் நிலையை சொல்ல வேணும். C-C காவன் அணுக்களுக்கு குறைந்த இலக்கம் பெறத்தக்கனையான முனையை தெரிவு செய்து இனி உங்களுக்கு பிரதியீட்டு கூட்டம் இங்க நான் அல்கைல் கூட்டங்களை தான் உள்ளடக்கிறேன். அவற்றின் இடத்தையும் சொல்லி நீங்க பேரிட வேணும். அதுக்குள்ள எதைல் மெதைல் என்றிருந்தா நீங்கள் IUPAC பேரிட்டு அமைவுக்கு அமைய ஆங்கில எழுத்துக்கண்ட அகிர வேற சொல்லுங்கள அந்த பேரிடுகளை நீங்கள் வழங்க வேண்டியிருக்கும். அப்ப முதலாவது உதாரணம் உங்களுக்கு கோப்பியில ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிறது. அதை ஒருக்க வழங்கப்படுத்துறேன். CH3 C இதுல CH3 கூட்டம் ஒன்று இருக்கு. டபுள் பாண்ட் C அதுல ஒரு CH3 கூட்டம். CH2 CH3 கூட்டம். அப்ப உங்களுக்கு இப்ப நீங்க இலக்கம் இடுறீங்க. உங்களுக்கே சிம்பிளா இதை பார்க்க விளங்கும். ரெட்ட பிணைப்புக்கு குறைந்த முனை எதுன்னு கேட்டா இப்ப நாங்க பேரீடுகள்ல கட்டமைப்புகளை சும்மா திரைக்கல நாங்கள் அந்த தொழிற்படு கூட்டம் எந்த பக்கம் சுகமா இருக்குன்றதை சொல்ல மாட்டோம். ஆனா நீங்கள் தாக்கங்கள் நடக்கல கூடிய அளவு வலது பக்கம் தொழிற்படு கூட்டங்கள் வரத்தக்கனியா நீங்கள் எழுதி கொண்டு போகணும். 1 2 இங்க 3 4 5 ஆகவே உங்களுக்கு எங்க 2 மெதைல் கூட்டம் இதொண்டு மெதைல் கூட்டம்
ஆகவே 2,3 டைமெதைல் 2,3 டேஷ் டைமெதைல் 2,3 டேஷ் டைமெதைல் என்ன வரப்போகுது பென்ட். ஆனால் ஈனண்டு முடிக்க வேணும். PENT பென்ட் டேஷ் 2 ஈன். ரெட்ட பிணைப்பு எங்கே தொடங்குதோ அந்த கார்பனுக்கு தான் அந்த இலக்கத்தை கொடுப்பீங்க. அல்லது நீங்கள் இதை 2,3 டேஷ் டைமெதைல் 2,3 டேஷ் டைமெதைல் டேஷ் பென்ட் PENT பென்ட் ஈனண்டு முடிக்கலாம். ரைட். அடுத்த ரெண்டாவது கட்டமைப்பு CH3 C இதுல C2H5 இருக்கு. டபுள் பாண்ட் இதுல C ஒன்று இருக்கு. இதுல ஒரு CH3 கூட்டம். இதுல CH2 CH3 இருக்கு. அப்ப உங்களுக்கு இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முதல்ல C உள்ளடக்க வேணும். அப்ப நீண்ட காவன் நீங்கள் எடுக்கல இப்படியும் எடுத்துக்கொண்டு போகலாம். ஆனா இங்க இந்த காவன்லாம் மெதையில் இருக்கு. அப்ப நீங்கள் இதுக்குள்ளால போனீங்கன்னு சொன்னாதான் நீண்ட காவன். அப்ப நீங்கள் அதுல போயக்கல இங்கே இது ரெண்டும் தான் பிரதியிடா வரும். மெதைல் இதுவும் மெதைல் தான் பிரதியீடு. ரெட்ட பிணைப்புக்கு குறைந்த இலக்கம் 1 2 3 ரெண்டு பக்கம் போனாலும் 3 தான். அப்ப ரெட்ட பிணைப்புக்கு குறைந்த இலக்கம் சரி, மெதைல் கூட்டத்துக்கும் குறைந்த இலக்கம் அதே மாதிரி தான் பெறுகுது. அப்ப நீங்க 3,4 டேஷ் நீங்கள் இலக்கத்தை இடைக்கல இங்க இருந்து இலக்கம் விட்டேன்னா அது பிரச்சனை இல்லை. 2 இது 3 இது 4வது காவன். இங்க 5 6 வரும். சில இங்க இருந்து நீங்கள் மாறி அப்படி இலக்கம் விட்டாலும் ஒரே பேர் தான் பெறப்போகுது, பிரச்சனை இல்லை. அப்ப 3,4 டேஷ் டைமெதைல் டைமெதைல் கெக்ஸ் என்ற 6 காமன் என்றபடியா கெக்ஸ் 3 ENE. ரைட். இது ரெண்டுமே ஏற்கனவே கோப்பில உங்களுக்கு பெயர்கள் அனுப்பி இருக்கிறது. அடுத்த கட்டமைப்பு என்ற IUPAC பேரிட பார்ப்போம். வினா இலக்கம் 7 உங்களுக்கு சில அல்கீன்கள் தந்திருக்கிறேன். அவற்றின் கட்டமைப்புகளின் IUPAC பேரிடு கேட்டிருக்கு. CH3 CH கீழே CH3 C இதுல C2H5 இதுல டபுள் பாண்ட் கார்பன் எண்ணிக்கைகள் அந்த பிணைப்புகளை பார்த்து கார்பன்கள்ல வேற ஹைட்ரஜன் கண்ட வலுவளவுகள் சரியா இருக்கான்னு கவனிச்சு கொள்ளுங்க. அதுகள்ல பிழை இருந்தாலும் நீங்க அதை திருத்தி கொள்ளணும். கட்டமைப்புகள்ல பார்க்கல பிரதியீடு ஒரு காமன்ல ஒரு பிரதியீடு இருந்தால் அதுல CH என்று வரும். 2 பிரதியீட்டு கிட்டங்கள் ஒரு காமன்ல இணைந்திருந்தால் C என்று வரும் அந்த காமன். ஒரு ரெட்ட பிணைப்பும் ஒரு பிரதியீடும் இருந்தால் அந்த காமன்ல இப்போ உதாரணத்துக்கு இங்க பாத்தீங்கன்னா அதிலே ஒரு ஹைட்ரஜனும் வராது. ரெட்ட பிணைப்பு காமன்கள்ல பிரதியீடு இல்லாட்டி ரெட்ட பிணைப்பு காமங்கள் CH என அமையும். இது CH, இங்க CH3, இதுல C, இதுல C2H5, இதுல டபுள் பாண்ட் CH, இதுல 1 இதுல 1 2 3 4 இதுல ஒரு பிள்ளை இருக்கு பாருங்க அங்க கோப்பியில. இந்த H வேற இயலாது. சரியா? அப்ப CH3 அப்ப அந்த கட்டமைப்பில் நான் இப்பதான் சொன்னான். அப்ப அது கட்டமைப்பு அந்த H தான் நீங்க நீக்கி கொள்ள வேணும். அந்த H வேற இயலாது. அப்ப அதை விட்டுட்டு நீங்க அந்த கட்டமைப்பு நாலு பிணைப்புகள் தான் பெறலாம். சரியா? மூன்றாவது CH3 CH டபுள் பாண்ட் C2H5 மேலே C2H5 பண்ணான கீழே C2H5 பண்ணான கட்டமைப்புகள் அந்த காமன்ல இருக்கிற பிரதியீடு அப்படித்தான் நீங்க கருத வேணும். CH கீழே CH3 CH C C2H5 CH3. ரைட். இதன் பேரிடுகளை பார்ப்போம்.
முதலாவதுக்கு நீங்க ரெட்டப்பிணைப்பை உள்ளடக்கி காபன் சொன்னா இங்கே இருந்தால் இலக்கம் விடணும். இதுக்கு தான் குறைந்த இலக்கம் 1 2 3 4. நீங்க எதை இலக்கினாலும் அங்கால போனீங்கன்னு சொன்னா அங்கே 4 பேரும் இப்படி மேல் நோக்கி போனீங்களா. ஆனால் பிரதியீட்டில உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எல்கைங்கிற பிரதியீடு பார்த்துருக்கிறோம். பிரதியீடுகள்ல எல்கைல் கூட்டங்கள்ல குறைந்த காவன் பெறத்தக்கனையான முனைன்னு சொல்லிக்கல. எத்தனை பிரதியீடுகளும் பெறலாம். ஆனா அந்த பிரதியீடுகள்ல இங்கால ஐசோப்ரோப்பையில பிரதியீடு கண்டெடுக்கலாம். அப்ப நீங்கள் இலக்க முட்டிகள்னு சொன்னா 2 இடத்த மெதைல் கூட்டம் இருக்கு. அப்ப எதைல் கூட்டம் 2 இடத்த. அப்ப எதைலுக்கு முன்னுக்கு அப்ப 2 எதைல். 3வது இடத்த மெதைல் கூட்டம் இருக்கு -3 மெதைல். ரைட். நீண்ட காவன் வந்து 4 படியா வியூட் டேஸ் 1 ஈன் 1 போட தேவையில்லைன்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு ஒரே ஒரு இடத்துல தான் அந்த ஈன் இருக்கு. வேற கட்டமைப்பு அதை போட்டு மாத்தி ரெட்டப்பிணைப்பு எடுக்கலான்னு சொன்னா நீங்கள் ஈனுக்கு இலக்கம் போட விடலாம். வேற இடத்த மாறுபடமா இருந்தா அப்ப 4 காவனுக்கு வியூட் 1 ஈன் வியூட் 2 ஈன் இருக்கு. அப்ப 1 கொடுக்கும். ரைட். அடுத்த இல பாத்தீங்கன்னு சொன்னா ரெட்டப்பிணைப்பு குறைந்த இலக்கம் முனை இங்க 1 இங்க 2 இங்க 3 இங்க 4 இங்க 5. அப்ப இங்க பென் 2 வரப்போது. 2வது இடத்தை நீங்க இங்க இருந்து இலக்க முடியல, அங்க இருந்து இலக்க விட்டா 2வது இடத்த ரெட்டப்பிணைப்பு. 3வது இடத்தை எதைல், 2வது இடத்தையும் 4வது இடத்தையும் மெதைல் கூட்டாங்கள். இது எதைல் ஒரு பிரதியீடு, மெதைல் ஒரு பிரதியீடு, இன்னொரு மெதைல் இங்க ஒரு பிரதியீடு. மொத்த காவன்கள் எண்ணிக்கை 1. பிரதான காவன்ல 5 வரும், மற்ற 2 கிளைகள் வரும். அப்ப உங்களுக்கு 3 எதைல். அப்போ எதைல் தான் முன்னுக்கு. இலக்கம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. கொஞ்சம் இருங்க பிள்ளைகள், டைம் கொஞ்சம் அந்த மாற்ற வேண்டி இருக்கு. ரைட் ரைட் பிள்ளைகள். அடுத்த பேரிடு இருக்குதானே? அடுத்தது 3 எதைல், 3 எதைல் கமா 2, 4 பிள்ளைகள் மெக்க என்ன ஆன் பண்ணிருக்கணும். பிள்ளைங்க சவுண்ட் சரியா. ரைட் ஓகே. அப்ப இங்க 3 எதைல் 2, 4 டைமெதைல், 2, 4 டைமெதைல் பென்டேன். பென்ட் டேஸ் ஈன் இடம் சொல்லுங்க. பென்ட் டேஸ் 2 ஈன். ரைட். அடுத்த கட்டமைப்புக்கு நீங்க பேரிடு இங்க பாருங்க. நீங்க இலக்கமிட்டு இருந்தா அட்கைல் கூட்டத்துக்கு இலக்கம் இங்க மெதைலுக்கு 2வது இலக்கம் இங்க இருந்து இலக்கமிட்டா 1 2 3 4 5 வருகுது. அப்படி இலக்கமிட்டியல் சொன்னா அல்கீனுக்கு 3வது இடத்தை வரும். அப்ப நீங்க அப்படி இலக்கம் இடையிலாது. அப்ப நீங்க இங்கே தான் இலக்கத்தை இட்டு கொண்டு போகலாம். 1 2 3 4 5 அப்படித்தான் இலக்கத்தை இடலாம். அப்ப உங்களுக்கு என்ன பேரிடு வரும் சொன்னா பென் தான். பென் 2 ஈன் தான் முடிய போகுது. ஆனா 3 மெதைல், 3 எதைல், 3 எதைல் டேஸ் 4 மெதைல். இங்க நீங்க யோசிக்க கூடாது இலக்கங்களுக்கு கூடிய நம்பர் வருதுண்டில்ல. அல்கீன் இலக்கத்தோட சேர்த்து தான் நீங்க யோசிக்கணும். 3 எதைல் 4 மெதைல். முதல்ல அல்கீனுக்கு குறைந்த இலக்கம் மெதைல் பென்ட் டேஸ் 2 ஈன். ரைட். ஏதாவது பிள்ளைகள் இருந்தா அந்த ஒவ்வொரு கிளாஸ்லயும் சிலதுகளில் கட்டமைப்புகள் ஐயுபிஎஸ்சி பேர் இருக்கா போன முறை ஒன்றில் பிள்ளை இருந்தது. நான் அதை திருத்தி விட்டான். ஒரு பிள்ளை தான் அதை சொல்லி இருந்தது. போனோடனே மேட்ரிட்டில் ஒரு இடத்துல பிள்ளை இருந்தது. நான் சிலதுகளை
இதாண்டு போய்க்க கவனிக்கிறீங்க. சில பிள்ளைகள் அதை இதுன்றீங்க, மற்றவை அப்படியே எழுதாதீங்க, கவனிச்சு யோசிச்சு அதை என்னன்னு பாருங்க. அடுத்த கட்டமைப்புக்கு போவோம். 5வது கட்டமைப்பு CH3 CH2 C, இதுல CH3 C2H5, இதுல C, திருப்பி அதுல ஒரு C2H5 கூட்டம், இரட்டை பிணைப்பு டபுள் பாண்ட், அதிலேயும் ஒரு C கார்பன், அதில் C2H5, அதில் ஒரு CH3 கூட்டம். ரைட், இங்கே நீங்கள் நீண்ட காவன் தெரிவு செய்யக்குள்ள இரட்டை பிணைப்பு உள்ளடக்கி நீண்ட காவன். இங்கே இந்த காவனை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு C2H5 கூட்டம் இருக்கிறபடியா அது கூடத்தான் நீங்கள் இலக்கமிட வேணும். சரி, அதில் 4வது கட்டமைப்பு நான் அதில் விடுபட்டுட்டு அந்த 4வது கட்டமைப்பு எழுதி கொள்கிறேன். CH3, இது 5வது, 4வது CH3 C, இதுல கீழே ஒரு CH3 கூட்டம், அதுல ஒரு இரட்டை பிணைப்பு CH, இதுல ஒரு C, அதுல ஒரு C2H5 கூட்டம், அதுல இரட்டை பிணைப்பு CH2 கூட்டம். ரைட், இப்ப நீங்க இந்த 4வது கட்டமைப்புன்ற பேர்ல 2 இரட்டை பிணைப்பு வந்திருக்கு. அதுல இரட்டை பிணைப்பு எதுக்கு முதல்ல குறைந்த இலக்கம் பெறுதுண்டா இந்த இரட்டை பிணைப்புக்கு. அப்ப இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5. இங்கே இந்த இரட்டை பிணைப்பை விட்டு போட்டு இந்த C2H5 கூட்டத்தினூடாக நீங்கள் எடுக்க இயலாது. ஏனென்று கேட்டால் அந்த இரட்டை பிணைப்பு உள்ளடக்கப்படவில்லை. உள்ளடக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா 5 கார்பன். அப்ப 2வது எதைல் 2- எதைல் 2- எதைல் -4- மெதைல். உங்களுக்கு இதுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்கு. உங்களோட சிலவசம் படி ஒரு இரட்டை பிணைப்புடைய சேர்வைகள் தான் உள்ளடக்கப்படும் தாக்கங்கள்ல சில விளைவுகள்ல பக்க விளைவுகளா 2 இரட்டை பிணைப்பு சேர்வை வரலாம். அப்ப சின்ன காவன்கள் 4-5 காவன்களுடைய சேர்வைகள்ல இரட்டை பிணைப்புகள் வரைக்குள்ள 2 இரட்டை பிணைப்பு வந்தா அது ஒரு ஏச் சத்தம் கொண்டு வரும். அதாவது பியூட்டா அந்த மாதிரி. இப்ப உதாரணத்துக்கு இங்க பென்ட், அவர் மெதைல் பென்டா PNTA, இந்த A என்ற ஒரு சவுண்ட். இப்ப பென்ட்ன்றது முடியும் சாதாரணமா பென்ட் 1 பென்ட் 2 பென்ட் 3 பென்டா 1,1,3 பென்டா -1,3 டை 2 இரட்டை பிணைப்பு டை என்ற சவுண்டும் பெறணும். அப்ப இதுல இப்ப வித்தியாசம் என்னன்னு கேட்டா 2 இரட்டை பிணைப்பு வரைக்குல பியூட்டா பென்டா கெக்ஸா அப்படி ஒரு A என்ற ஒரு எழுத்தொண்டு கூடி எத்தனை இருக்கின்றதை பார்க்கணும். டையின்னு வரும். ட்ரை என்றாலும் அப்படி ஒரு சவுண்ட் இது வரும். அடுத்த இதில் பார்ப்போம். நீங்கள் இங்கே இருந்தால் நம்பர் 1, 2, இது 3, இது 4, 5, 6, 7. அப்போ கெப்ட் உங்களுக்கு முடிக்க போகுது. எது பிரதியீடுன்னு சொல்ல போனால் இங்கே ஒரு எதைல் கூட்டம் பிரதியீடு, இங்கேயும் ஒரு எதைல் கூட்டம் பிரதியீடு, மற்றது இது 2 எதைல் கூட்டம் பிரதியீடு. நீங்க வித்தியாசமா பென்சில்களால அந்த வட்டங்களை போட்டுட்டு நீங்க பிரதிக்கிட்டு கொண்டு போனீங்கன்னு சொன்னா அந்த பேர்கள் மறக்க மாட்டீங்க. எங்கன்னு சொன்னா 4,5 இலக்கம் அங்கேருந்து தான் பெற போறீங்களேன்னு சொன்னா இங்கேருந்து 4வது இடத்தை போயிடும். இங்கேருந்து இலக்கம் விட்டீங்களா அவ அங்கேருந்து இலக்கம் விட்டா 3வது இடத்த இரட்டை பிணைப்பு. அப்ப 4,5 டை எதைல். இந்த டை அதுகளை மறந்துடாதீங்க. இந்த டேஸுகள் கமா அதுகள் கூட நீங்கள் விட்டீங்கன்னு சொன்னா பேரிட்டுக்குரிய மார்க்ஸ் வராது. 4,5 டை எதைல் டேஸ். இனி மெதைல் எங்க இருக்கண்டா 3 3வது இடத்தை 5வது இடத்தை. அப்ப 3,5 டேஸ் டை மெதைல். இதுல டைய பார்க்கறதுல ME மெதைல், ME மெதைல் E மெதைல் ME மெதைல். எத்தனை காவன்? 7 காவன். கெப்ட் HEPT கெப்ட் அன்னண்ட சவுண்ட் வராது. அப்ப ஈன். அப்ப கெப்ட் எத்தனை? ஈன் 3வது இடத்தை கெப்ட் டேஸ் 3 ஈன். ரைட், 5 கட்டமைப்பு பார்த்துட்டோம். அடுத்த 6வது கட்டமைப்பு உங்களுக்கு தந்திருக்கு. CH3. அது கட்டமைப்புகளை பார்த்து பயப்படாதீங்க. நீங்க சும்மா உங்களோட ஓடரும்படி நீங்க பெயர் இட்டீங்கன்னு சொன்னா அது சும்மா சிம்பிளான காவன்களாத்தான் வரும்.
CH2 இங்க C, இதுல CH2, CH3, இங்கால CH2, CH3, இங்கால CH, இதுல CH3, இதுல CH3. வலுவளவுகள் சரியா இருக்கான்னு பாருங்க. 1 2 3 4 5. ரைட், ஓகே. ரைட், இங்கே ரெட்ட பிணைப்புன்னு சொன்னா இதுக்குத்தான் இலக்கத்தை 1 கொடுக்க போறீங்க. 1 2, இதுல 3 நீங்கள் அங்கால போறையிலும் விட உங்களுக்கு தெரிய வேணும். நான் திருப்பியும் சொல்றேன். நீங்க அங்கால கொண்டு போய் 3, இதுல 4 5 போட்டிகள் சொன்னா அதுல 4 5 போட்டிகள் சொன்னா உங்களுக்கு கிளை வந்து இது பெரிய கிளையா வந்துடும். அப்ப இங்கதான் நீங்கள் ஏதோ ஒன்றா 4 5 போட்டா இது ஒரு பிரதியீடு, இது ஒரு பிரதியீடு, 2 எதைல் கூட்டங்கள், ஒரு 2 மெதைல் கூட்டங்கள். அப்ப பேரிட்டு பாருங்க, 5 காவன் நீண்ட காவன். அப்ப பாருங்க, இதுக்கு முதலின கட்டமைப்பிலும் விட இது பார்த்தா கட்டமைப்பு பயமா இருக்கு. ஆனா இது அதிலும் விட சிம்பிளான 5 காவன் தான் நீண்ட காவன். 3 அடுத்த 2 எதைல் கூட்டம். அப்ப 3,3 டேஷ் டை எதைல், 3,3 டேஷ் டை எதைல் டேஷ் 2,4 டேஷ் டை மெதைல் பென்ட் டேஷ் 2,1E. ரைட், ENE. நான் இதுல சொன்னான் உங்களுக்கு, இதுல வந்து நீங்க இதுல டை எதைல் 1 டேஷ் பென்டீன் முடிக்கலாம். கூடிய அளவு ரெட்ட பிணைப்பை உள்ளுக்குள்ள போட்டு எழுதி பழங்க, அது பிரச்சனை இல்லை. ரைட், அப்ப அல்கீன்கள IUPAC பேரீடுகள் கொஞ்சம் பார்த்துருக்கிறோம். அடுத்ததா போவோம் நாங்கள் அல்கீன்கள தயாரிப்பு முறைகளை பார்ப்போம். அல்கீன்களை நாங்கள் ஏற்கனவே நாங்கள் அல்கேன்கள தயாரிப்பு முறை பார்த்து நாங்கள் அதே மாதிரி தான் அல்கீன்களும். அல்கேன்கள தயாரிப்பு முறை ஞாபகப்படுத்தி பாருங்க. அல்கேன்கள தயாரிப்பு முறைகள் 1, அல்கீன்கள் அல்கைன்கள் நிரம்பாத ஹைட்ரோகார்பன்களை ஊக்கி முன்னிலையில் நிக்கல், பிளாட்டினம், பலேடியம் போன்ற ஊக்கிகள் முன்னிலையில் H2 ஐதரசனை சேர்த்தம் என்று சொன்னா அல்கேன்களை தயாரிக்கலாம் ஒரு முறை. 2 கார்பனைல் சேர்வைகள். நான் சொன்னான் அல்டிஹைட்டுகள் கீட்டோன்கள் கார்பனைல் சேர்வைகள் எனப்படும். அல்டிஹைட்டுகள் கீட்டோன்கள் சட்டன் நேச்சி கொங்கேச்சியல், அது ஒரு விசேட தாழ்த்தல், அதை தாழ்த்தல் தாக்கம் என்று சொல்லி சொன்னான் உங்களுக்கு. அதில் நான் ஒட்சியேட்டன்களை எல்லாம் போட்டு தாழ்த்தல் எப்படி நடக்குதுன்றதை சொல்லி பார்த்தேன்னா சட்டன் நேச்சி கொங்கேச்சியல் கிளமென்சனின் தாழ்த்தல் என்று சொல்றது, அது சிறப்பான ஒரு தாழ்த்தல். சட்டன் நேச்சி கொங்கேச்சியல் செறிந்த ஏச்சியல் சேர்க்க அல்கேன்கள் விளைவாக்கப்படும். அடுத்த 3வது நல்ல ஒரு இது அனேமா ஆர்கானிக்ல நடுக்க தேவையான ஒன்று RMGX கிரிக் நாட்டின் சோதனை பொருட்களுக்கு வெறுமனே சும்மா நீர் சேர்த்தீங்கள் என்றாலே அல்கேன் வரும். இல்லாட்டி அமில இயல்புடைய பதார்த்தங்களை சேர்த்தீங்கள் என்று சொன்னாலும் அல்கேன்கள் விளைவாக்கப்படும். அல்கேன்கள தாக்கங்கள் பொதுவாக தாக்க நாட்டம் குறைந்தவை. ஆனால் மறை சூரிய ஒளியோட Cl2 ஆரம்ப கூறுகள் மெதேன் எதேன் போன்றவை மறை சூரிய ஒளி முன்னிலையில் தாக்கமுற்று சுயாதீன மூலிகை பிரதியீட்டு தாக்கங்களை கொடுக்கும். அப்ப அல்கேன்கள்ல நடைபெற தாக்க வகை சுயாதீன மூலிகை பிரதியீட்டு தாக்கங்கள். அல்கீன்ல நடைபெற தாக்கவை வந்து இலத்திரன் நாட்ட கூட்டல் தாக்கங்களா இருக்கும். ரைட், நாங்கள் இப்ப அல்கீன்கள தயாரிப்பை பார்ப்போம். முதலாவது நாங்கள் அல்கீன்கள தயாரிப்பு அல்கைல் ஹேலைட்டுகள்ல இருந்து தயாரிக்கலாம். அல்கைல் ஹேலைட்டுகள்ல இருந்து அல்கீன்களை தயாரிக்கலாம். RX அல்கைல் ஹேலைட்டுகள்ல இருந்து அல்கீன்களை தயாரிக்கலாம். அப்புறம் 2வது தயாரிப்பு ஆல்கஹோல்கள்ல இருந்து தயாரிக்கலாம். அதை நாங்கள் பார்க்க முதல் அல்கைல் ஹேலைட்டுகள்ல இருந்து எப்படி அல்கீன்கள் தயாரிப்பீங்கள் என்று கேட்டால் அல்கைல் ஹேலைட்டுகளுக்கு RX ஆல்கஹோலுக்குள்ள கரைக்கப்பட்ட KOH சேர்த்து வெப்பமேற்றினீங்கடா, இதை சோட்டா நாங்கள் ALC ஆல்கஹோலிக் சிலாஸ் KOH. இந்த கோடு போடுற நான் சொன்னால் 2 வெவ்வேறு சேதனை சேர்வைகளை செப்பரேட் பண்றது, ஒரு இனோயானிக் சேர்வை சேதனை சேர்வை, அப்படி 2 நிபந்தனைகளுக்கு செப்பரேட் பண்றது. ஆனா 2மே போட வேணும். இங்க வெப்பமேற்ற ஒண்ணு நீக்கல் தாக்கங்கள் பொதுவாக வெப்பமேற்றி செய்ய வேணும். ஆல்கோலிக் சேர்த்து வெப்பமேற்றினீங்கள்னு சொன்னா அல்கீன் விளைவாக்கப்படும். பிளஸ் HX ஐதரோ அலசனும் அங்கால பிரியும். அது நீங்க பொறிமுறையில எப்படி பிரியும்ன்றது தாக்க பொறிமுறையை பார்த்து பார்ப்போம். பொதுவாக இந்த ஆல்கஹோல் வந்து ஆல்கஹோலிக் KOH என்று நாங்க சொன்னாலும் ஆல்கஹோலிக் KOHக்கு நாங்க பயன்படுத்துற ஆல்கஹோல் ஏதாண்டு கேட்ட எத்தனோல்.
அப்போ எதனால் C2H5OH KOH என்று நாங்கள் எழுதி கொள்ளலாம். இந்த C2H5 ET என்ற ஒரு குறியீட்டாலையும் குறிவர்றது எத்தனால் என்ற வரையா ETOH என்று நாங்கள் சொல்லலாம். உதாரணமாக CH3CH2Clக்கு நாங்கள் ஆல்கஹாலிக் KH சேர்த்து வெப்பமேற்றினால் இந்த அலசன் இணைந்திருக்கிற கார்பனுக்கு அலசன் இந்த கார்பன்ல இணைஞ்சிருக்கு, அதுக்கு பக்கத்து கார்பன் இந்த கார்பன்ல இருந்து ஒரு ஐதரசன், அந்த ஒரு ஐதரசனும் அப்ப இது உங்களுக்கு CH2 கொண்டு மாறும். இந்த ஐதரசனும் சேர்ந்து இப்படி போக CH2 அதுக்கு இடையில ரெண்டு கார்பனுக்கு இடையில ரெண்டுலேயும் ரெண்டு பிணைப்புகள் குறைய CH2 கொண்டு வரும் பிளஸ் HCl. இந்த விளைவு எங்களுக்கு தேவையாண்டில்லை, HCl விளைவாக்கப்படும். இதுக்கு பேர் எதைல் குளோரைட் இல்லாட்டி குளோரோ எதைல். CHLORIDE எதைல் குளோரைட் அல்லது CHLO குளோரோ எதைல், எதைல் குளோரைட் அல்லது குளோரோ எதைல். ரைட். ரெண்டாவது தயாரிப்பா நீங்கள் CH3 CH2 CH2 Br என்று வச்சிங்கன்னு சொன்னா இதுக்கு நீங்க ETOH KOH வெப்பமேற்றினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், இந்த அலசன் இணைந்திருக்கிற கார்பன் அணுவுக்கு பக்கத்து கார்பன், இந்த அலசன் இணைந்திருக்கிற கார்பனுக்கு பக்கத்து கார்பன் இது, அதில் இருந்த ஒரு எச்சும் இதுல இதுவும் உங்களுக்கு ரெண்டு கார்பனுடைய அல்கீன் ஒன்றே ஒன்று தான் இருக்கிறார், அது ப்ரொப்பீன். அப்ப அதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஒரே ஒரு விளைவு தான் இருக்கும் அந்த கட்டமைப்பு கொண்டு சொன்னால் உங்களுக்கு பிள்ளை வேற சான்ஸ் இல்லை. CH3 CH1 ப்ரொப்பீன், இது 1- என்னென்று இந்த புரோமின் இடம் மாறலாம். அப்போ 1- புரோமோ ப்ரொப்பேன். ரைட். இப்போ அடுத்ததா இங்க பாருங்க, இப்படி ஒரு சேர்வை, இதுலயே உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இதுக்கும் ஒரே ஒரு விளைவு தான் வேற சான்ஸ். என்னன்னு கேட்டால் இந்த குளோரின் நினைஞ்சிருக்கிறது கார்பனுக்கு அருகில ரெண்டு கார்பன் இருந்தாலும் CH3 ரெண்டும் ஒரே இயல்பு, ஒரே 3 ஹைட்ரஜன் தான் கொண்டிருக்கு. அப்ப உங்களுக்கு எந்த பக்கத்திலே இருந்த வேற நீக்கினாலும் உங்களுக்கு வர்றது ஒரே விளைவு தான். நீங்க ரெண்டு விதமா யோசிச்சாலும் போது என்னதுக்கு அங்கால இருந்து யோசிச்சா CH2 CH3 என்று கட்டமைப்புனா என்ன, இதை நீங்கள் இப்படி எழுதின இப்படி எழுதின ரெண்டுமே ஒரே கட்டமைப்பு தான் ப்ரொப்பீன். அப்ப இதுக்கு ஆல்கஹாலிக் சேர்த்து வெப்பமேற்ற ப்ரொப்பீன் தான் விளைவாக்கப்படும். இதன் பெயர் 2-குளோரோ ப்ரொப்பேன். ப்ரொப்பீன் என்று முடிக்க கூடாது, 2-குளோரோ ப்ரொப்பேன். கார்பனுக்கு இடையில ஒற்ற பிணைப்புகள் ஏனென்று தான் முடியும். இப்ப 2-குளோரோ ப்ரொப்பேன். ரைட். இப்ப அடுத்தது நாலாவதாக CH3 CH2 Br என்று வைக்கிறீங்க. இங்கே உங்களுக்கு அலசன் நினைஞ்சிருக்கிற கார்பன் அணுவுக்கு பக்கத்துல இந்த ஒரு கார்பன் தான் இருக்கு. அப்ப உங்களுக்கு 4 கார்பனுடைய அல்கீன்கள் 3 கொண்டு பியூட்-1 பியூட்-2 2-மெதைல் ப்ரொப்பீன். ஆனா இந்த விளைவை வச்சுக்கொண்டு ஆல்கஹாலிக் சேர்த்து நீங்க வெப்பமேற்றினால் வர்ற அல்கீன் எது என்றா பியூட்-1. அப்ப உங்களுக்கு மேட்ரிடுகளை விளங்க வேணும். சும்மா நீங்க சேர்வை கார்பன் எண்ணிக்கையில சும்மா உங்களோட வார்டில கட்டமைப்புகள் எழுத இயலாது. அதை என்னத்தை போட்டு எடுத்தா என்ன விளைவு வரும், இல்லாட்டி இந்த விளைவு கூடிய விளைவு வரும்ன்றதுகள் எல்லாம் நீங்கள் அதுகளைத்தான் நீங்க படிச்சு கொண்டு போய் விளங்கி கொண்டு போக வேண்டி இருக்கும். அதாவது 2-மெதைல் ப்ரொப்பீன் உங்களுக்கு கூடிய விளைவா இருக்கும். அடுத்தது இப்ப இப்படி இந்த விளைவிலிருந்து இப்ப நீங்க இதுல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த புரோமின் இடம் மாறி இருக்குன்னு வைங்க. CH3 CH2 CH இங்க Br CH3. இதுக்கு பேர் வந்து இது 1- புரோமோ பியூட்டேன். இது 2- புரோமோ பியூட்டேன்.
2-bromobutane. இதுல இப்ப உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. அங்கே ஒரு கார்பன், ஆனா இங்க அலசனன் இணைந்துள்ள இந்த கார்பனுக்கு பக்கத்துல இந்த கார்பனும் இருக்கு, இந்த கார்பனும் இருக்கு. அந்த ரெண்டு கார்பன்லயும் ஒரே மாதிரி ஐதரசன் எண்ணிக்கை இல்ல. ஒரு கார்பன்ல வந்து இதுல 3 ஐதரசன்கள் எண்ணிக்கை 3 இருக்கு, இங்க 2 இருக்கு. ரூல்ஸ் உங்களுக்கு சொல்லப்படும். இதை மார்க்கோனிக் உயிர்த்தருகிறதுன்னு சொல்றது. இதை அது மார்க்கோனிக் விதி கண்ட மாதிரி சில உள்ள புத்தகங்களை கொடுத்துருக்கேன். இப்ப அப்படி சொல்ற இல்ல என்றாலும் உங்களுக்கு விளங்க வேணும் என்னன்னு கேட்டா அவற்ற ரூல்ஸ் மாதிரி. ஆனா தாக்க பொறிமுறையின் அடிப்படையில தான் நீங்கள் அதை விளங்கி கொள்ளுவீங்க. அது பிறகு தாங்க தாக்க பொறிமுறை அடுத்தது அப்புறம் இதுக்கு பிறகு பார்ப்போம். அல்கீன் கண்ட தாக்கங்களையும் பார்த்துட்டு பார்ப்போம். அப்ப இதுல வந்து என்னன்னு கேட்டா எதுல குறைந்த ஐதரசன் இருக்கின்றதோ அந்த கார்பன்லேருந்து தான் கூடிய அளவு ஐதரசன் நீக்கப்படும். இங்க அலசனன் இணைந்துள்ள கார்பன் அணுவிற்கு அருகில் இணைந்துள்ள கார்பன் அணுவிற்கு அருகில ஒன்றுக்கு மேற்பட்ட கார்பன் அணுக்கள் இணைந்திருப்பேன். அரசன் இணைந்துள்ள கார்பன் அணுவோட ஒன்றுக்கு மேற்பட்ட கார்பன் அணுக்கள் இணைந்திருந்தால் அவற்றில் கார்பன் அணுவில் குறைந்த எண்ணிக்கையான ஐதரசன் அணுக்கள் உள்ளனவோ அதிலிருந்தே கூடிய அளவில் ஐதரசன் அணுக்கள் சேர்ந்து HX ஏற்றப்படும். உதாரணமா இதுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு 2 விளைவு சாத்தியம். கூடிய விளைவு எதண்டு கேட்டா இப்படி வர்றது. இந்த கார்பன் இந்த இதுக்கு இடையில ரெட்ட பிணைப்பு மாறது தானே. அப்ப CH3 CH டபுள் பாண்ட் CH CH3 கூடிய விளைவா இருக்கும். அடுத்தது சக அந்த விளைவும் வரும், ஆனா மிக குறைவா இருக்கும். மேற்றீடுகள்ல பிரதான விளைவுகளின் கட்டமைப்புகளை தருகண்டு கேட்கிறத நீங்க பியூட் வண்டின்னு எழுதி மேற்றீடு அவர் கேட்காவிட்டாலும் சில வேளை பின்வரும் மாற்றங்களை நிகழ்த்துகண்டு கேட்கிற இடத்தை நீங்கள் குறைந்த விளைவுடையதுக்குள்ளால போனீங்கன்னு சொன்னா அதுக்குரிய புள்ளிகள் அதுக்கு புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. அந்த மாற்றீடு பிழை மாதிரி கருதப்படும். அப்ப இது பியூட் டேஸ் 2 இது பியூட் டேஸ் 1 ரைட். ஆனா இது ஒரு 20 வீதத்திலும் குறைவாத்தான் இருக்கும். இது ஒரு 80 வீதம் பெறக்கூடியது. இது பொதுவாக இதுக்கு அந்த கிடக்கிறபடியா சில இடங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறபடியா சொல்றேன். கூடிய விளைவு பியூட் 2 ரைட். இதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்கு. மேற்றீடுகளின் போது பிரதான சேதன விளைவுகளின் கட்டமைப்புகளையே எழுதுதல் வேண்டும் என்று சொல்லி இருக்கு. கீழே உங்களுக்கு கேட்டிருக்கு பின்வரும் வினா கொஸ்டின் 8 உங்களுக்கு ஒரு கேள்வி. பின்வரும் அல்கைல் கேலைட்டுகள் இருந்து புறப்படும் அல்கீன்கள் யாவற்றினதும் சாத்தியமான கட்டமைப்புகளையும் அவற்றின் IUPAC பெயர்களையும் தருக. அவ சாத்தியமான கட்டமைப்பு கேட்டா முதல்ல கூடிய விளைவுண்ட கட்டமைப்பு எழுதட்டாம், அதுக்கு பிறகு குறைந்த விளைவுண்ட கட்டமைப்பு எழுதட்டாம். அப்ப CH3 CH இதுல CH3 கூட்டம், இதுல CH Cl இதுல CH3 கூட்டம். அடுத்த ரெண்டாவது கட்டமைப்பு CH3 CH அதுல ஒரு CH3 C அதுல Br, அதே நேரம் மேலே ஒரு மெதைல் கூட்டம், இங்கால ஒரு எதைல் கூட்டம் CH2 CH3. இப்போ பாருங்க வலுவளவுகள் எல்லாம் சரியா இருக்கு காவல்ல. ஓகே ரைட். இங்க இப்போ ஆல்கோலிக் ஏஜ் கொண்டு வெப்பமேற்றினா ஆல்கோலிக் ஏஜ் கொண்டு வெப்பமேற்றினீங்கன்னு சொன்னா இந்த குளோரின் இணைந்திருக்கிற கார்பன் அணுவிற்கு இது ஒரு கார்பன், இது ஒரு குறைந்த ஐதரசனுடைய கார்பன், இது ஒரு கார்பன் இருக்கு, இது ஒரு கார்பன் இருக்கு. அப்ப 2 விளைவு சாத்தியம். முதலாவது விளைவு CH3 C இதுல CH3 வந்து ரெட்டப்பிணைப்பு இங்க வந்து CH வந்து வலுவளவுல புள்ளியால தான் இங்க CH3 வரும். அப்ப அதன் பெயர் வந்து 2-methyl but2ene வரும். அடுத்த விளைவு இப்படி வரலாம். CH3 CH அதுல CH3 அப்படியே இருக்கு, அங்கால நீக்கிறது CH ரெட்டப்பிணைப்பு CH2 வரும். அப்ப இதுக்கு பேர் வந்து 3-methyl but1e. அது இதுக்கு பேர் வந்து 1 2 இங்கே இருந்து இலக்கமிட வேணும். அப்ப 2-methyl but-2ene. இதுக்கு பேர் வந்து 1 2 3 4 3-methyl but1e. ரைட். இப்ப அடுத்தது பாருங்க, நீங்க முதல்ல பாருங்க இந்த Br இணைந்திருக்கிற கார்பனுக்கு பக்கத்திலே எத்தனை கார்பன்கள் இருக்கு? 3 கார்பன் இருக்கு. எப்படியும் 3 கார்பன் வரும் தான்.
அப்போ உங்களுக்கு 3 பிணைப்புகள் வரும். அதில் ஐதரசன் வந்தா தான். இப்போ இதில் மேல் சேர்வையில் அதில் ஐதரசன் வந்தபடியா 2 காவன் வந்தது. இங்கே ஐதரசன் இல்லாதபடியா 3 காவன். அப்போ முதல்ல குறைந்த காவன் ஐதரசன் இருக்கிற காவனை பார்த்தீங்கன்னா இது 1, அடுத்ததா இது 2, அடுத்ததா இது 3. அப்போ உங்களுக்கு இதுலேருந்து விளங்கணும். எனவே நீங்கள் எழுதி அனுப்பியிருக்கிறதில்ல சில பிள்ளைகள் ஒரு கட்டமைப்பு தான் எழுதியிருக்கிறீங்க. சாத்தியமான கட்டமைப்புண்டா இல்லாமல் எழுதணும். சில பேர் 2 எழுதிக்கிறீங்க, 3 எழுதியில்லை சில பிள்ளைகள். எப்படி 3 பேருமன்றதை யோசிச்சு பாருங்க. 1 நீங்க இதுதான் பிரதான விளைவு CH3C, இதுல ரெட்ட பிணைப்பு, இதுல CH3 கூட்டம் பாருது, பிறகு C அதுல ஒரு மிதைல் கூட்டம் இருக்கு, அப்படியே அதுல CH2 CH3 பிரதான விளைவு இதுதான். அப்ப மேட்ரிடுகளுக்கு தேவையான விளைவு இது. அப்ப இதுல பேரிட்டீங்கன்னு சொன்னா இங்க எந்த இலக்க முடியுங்க 1 2 3 2, 3 டைமெதைல் 2, 3 டைமெதைல் 1 2 3 4 5 பென்ட் டேஷ் 2 ரைட். அடுத்த விளைவு எப்படி சாத்தியம் சொன்னா ரெண்டாவது விளைவு இதுல ரெட்ட பிணைப்பு அங்கால போட போறீங்க. அப்ப CH3 CH, அப்ப அது H அப்படியே இருக்கும். CH3 C அதுலேயும் CH3 கூட அப்படியே இருக்கும். ரெட்ட பிணைப்பு அங்கால வரப்போகுது CH CH3. அப்ப இப்ப இலக்கம் அங்கேருந்து இலக்கம் விட போறீங்க. அப்ப அங்கேருந்து இலக்கம் விட்டீங்கன்னா 2 இடத்தை தான் 2 தான் பெறப்போகுது. ஆனா மிதைலின்ற இடங்கள் மாறும். அப்போ 1 1 2 3 4 5 தான். ஆனா 1 2 3 4. அப்ப 3, 4 டேஷ் டைமெதைல் பென்டூயின் டேஷ் 2 இது ஓரளவு வரும். ஓரளவு போடுங்க. இது ஓரளவு, அதுக்கு கீழே போடுங்க 2, 3 டேஷ் டைமெதைல் இதுக்கு கீழே கூடிய விளைவு. இது ஓரளவு. அடுத்த இன்னொரு கட்டமைப்பு இதுக்குள்ள சாத்தியம். இதுக்கு இன்னொரு கட்டமைப்பு நீங்க சாத்தியம் போடலாம். அதாவது இங்கால 3ஆவது கட்டமைப்பு இப்படி ஒரு விளைவு மிக குறைந்த விளைவு தான். ஆனா சாத்தியமான சேதன விளைவுகள், சாத்தியமான சேதன விளைவுகளும் கட்டமைப்புகள் அதுக்கும் புள்ளி இருக்கு. அப்ப C இங்க டபுள் பொண்டை நீங்க போடுறது CH2 கூட்டம், பிறகு நீங்க CH2 CH3 என்று கொள்ளலாம். ரைட். இதுல பேரிட என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா நீங்க ரெட்ட பிணைப்பு கூடாதான் இலக்கத்திடணும். அப்ப 1 2 3 4. அப்ப உங்களுக்கு எதைல் கூட்டம் பிரதியீடு, மிதைல் கூட்டம் பிரதியீடு 2 டேஷ் எதைல் 2 டேஷ் எதைல் டேஷ் 3 டேஷ் மெதைல் பியூட் டேஷ் 1 மிக குறைந்த ஒரு சேதன விளைவு. அது மிக குறைவாண்டு போடுங்க சேதன விளைவு. ரைட். அடுத்ததாக நாங்க போவோம் அல்கோஹால் தயாரிப்புக்குள்ள 2வது தயாரிப்பு முறை. இருக்கா கொஞ்ச நேரம், இன்னொரு அரை மத்தியானம் இருக்கும் இருக்கு. பிள்ளைகள் அடுத்தது உங்களுக்கு அடுத்த கிளாஸ் திங்கட்கிழமை நந்தோமர் சார்ட்ட இன்றைக்கு கொஞ்சம் போர்ட் பிரச்சனை இருந்தது. அப்போ எங்களுக்கு போர்ட் பிரச்சனை என்றபடிக்கு எங்களுக்கு இன்றைக்கு நந்தோமர் சார்ட்ட குழம்பி செய்தது எடுக்கலாம் போச்சு. அப்போ திங்கட்கிழமை 9 மணிக்கு. அதே நேரம் பி கிளாஸ் பிள்ளைகள் மற்றது தமிழ் மீடிய பிள்ளைகள் 22,021 தமிழ் மீடிய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து கொள்ளலாம். நீங்கள் இதுக்குள்ள ஸ்கூலால் அதை செய்கிறபடியாக செய்யலாம். ஆனால் வேற கிளாஸ் பிள்ளைகளாக இருந்தால் ஒரு A கிளாஸ் B C கிளாஸ் பிள்ளைகள் இருக்கா, அந்த கிளாஸ் பிள்ளைகளை சொல்லுங்க தொடர்பு கொண்டு இதுக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னா அவைக்கு இந்த ஆர்கானிக் கேள்விகளை அவை வேறு இடங்கள்ல படிச்சு கொண்டிருந்தாலும் இந்த கேள்விகளை செய்து கொண்டு போகலாம், பார்க்கலாம். டைம் இருந்தால் இன்ட்ரெஸ்ட் உள்ள பிள்ளைகள் அதுக்குள்ள செய்யட்டுக்கும். மற்ற நந்தமார் சார்ட்ட கிளாஸ் திங்கட்கிழமை 9 மணிக்கு இதுலேருந்து 10:30 மட்டும் 10 மணி அல்ல 10:30க்குள்ள எடுப்பார். 10 மணிக்கு பிறகு 10 மணி அல்லது 10:30 இருந்து 11:30, 10 மணிக்கு தொடங்கினா 11:30 இல்லாட்டி 12க்குள்ள உங்களுக்கு 2 கிளாஸ் பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் இப்படி தொடர்ந்து திங்கள் புதன் வெள்ளி என்ன சார் அப்படி உங்களுக்கு நடக்கும். சரியா? நீங்க திங்கள் பார்ப்போம், நாங்கள் அதில் கொஞ்சம் போட்டை ரெடி பண்ணி உங்களுக்கு செய்யக்கூடியதா இருக்கும். அதுக்கு பார்ப்போம். 2வது தயாரிப்பு ஆல்கஹால்கள் நாங்கள் அல்கின் கண்ட தயாரிப்பு 2வது
ஆல்கஹால்ஸ்ல இருந்து நாங்க தயாரிக்கலாம். ஆல்கஹால்களுக்கு நீரேற்றுறதுன்னு சொல்றது செறிந்த H2SO4 கொங் H2SO4 அல்லது Al2O3. இதுவும் ஒரு நீக்கல் தாக்கம் தான். நீங்கள் ரெண்டையும் எழுதக்கூடாது. எழுதியக்குள்ள கோட்டை போடாங்க. கோட்டை போட்டீங்கன்னா இப்பதான் சொன்னான் உங்களுக்கு. இப்படி ஸ்லாஷ் ஒரு கோட்டை போட்டீங்கன்னு சொன்னா நீங்கள் அல்லது வாசிப்பீங்கள். ஆனால் அதை அல்லதை குறிக்காது. இங்க அந்த சேதன சேர்வைகளை அதை போடுற நிபந்தனைகளை செப்பரேட் பண்றதுக்கு இங்கே நீக்கல் தாக்கம் கொண்டோடிக்க நீங்க வெப்பமேற்ற வேணும். ஆல்கின் வரும். இப்ப இதே மாதிரி தான் இங்கே நான் கொஞ்சம் இதை பாஸ்டா கொண்டு போறேன். அதாவது இங்க ஆல்கஹோலுக்கு நாங்க பொது குறியீடு ROH என்று கருதுவோம். ஆல்கஹோலுக்கு பொது குறியீடு ROH. இங்க கொங் H2SO4 அல்லது Al2O3 வெப்பத்தை போட்டீங்கன்னு சொன்னா ஆல்கின். அப்ப அதுலயும் உங்களுக்கு தெரிய வேணும் CH3 CH2OH. இதே மாதிரி தான் ஜோதிச்சு கொண்டு போங்க. அங்க அலசன் நினைஞ்சிருக்கிற காமன்ல இங்க இப்போ OH கூட்டம் கொண்டு வருகிறதே தவிர மற்றும்படி வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு இதுக்குள்ள கீழே சில நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது Al2O3 H2SO4 பயன்படுத்தினா வெப்பநிலை வந்து ஒரு 4 காமனுக்கு குறைந்த ஆல்கஹால்கள், உதாரணத்துக்கு எத்தனால், ப்ரொப்பன் 1 ப்ரொப்பன் 2 சொன்னா செறிந்த H2SO4 போட்டு 170°C வரை வெப்பமேற்றுங்க. அந்த வெப்பநிலையை கொடுங்க. நீங்க வெப்பமும் கொடுக்காம சும்மா கொங் H2SO4 செறிந்த H2SO4 போட்டியல் சொன்னா உண்மையில 170°C வெப்பமா எதிர்பார்ப்பார். அதுல கொடுக்க வேண்டி இருக்கும். நீங்க இல்லைன்னு சொன்னா அந்த ஈதரும் விளைவாக்கப்படும். அது உங்களுக்கு நோட்ல அங்க சொல்லி இருக்கிறேன். அது மேட்ரிடுகளுக்கு பயன்படுத்த இயலாது. அதுக்காக சொல்லப்பட்டிருக்கு. CH2 டபுள் பாண்ட் CH2 எதீன். அப்ப இது எத்தனால். ரைட். அப்ப அடுத்தது எதனோட்ல இருந்து எதீன் செறிந்த H2SO4. அடுத்தது CH3 CH2 CH2 OH. இங்கே உங்களுக்கு தெரியணும் OH கூட்டத்துக்கு தான் குறைந்த இலக்கம் பெற வேணும். 3 கார்பன் என்றபடியா ப்ரொப் PROP ப்ரொப் 3 கார்பன் ப்ரொப். நீங்க இடம் சொல்ல வேணும் ப்ரொப்பன். ஏன்னு சொன்னா N என்ற சவுண்ட் வந்து கார்பனுக்கு இடையில ஒற்ற பிணைப்பு. ப்ரொப்பன் -1 ஆல் ப்ரொப்பன் 1 ஆல். Al2O3 வெப்பம். Al2O3 என்றா கிட்டத்தட்ட 250°C வெப்பநிலை. ஆனா அது உங்களுக்கு சிலபஸ்ல அதை மென்ஷன் பண்ணல, வேற பக்க விளைவே இல்லை. நீங்க வெப்பம் மட்டும் போடணும். CH3 CH டவுன் CH2 இதுக்கும் ஒரே விளைவு சாத்தியம். இதே மாதிரி தான் அங்கால நீங்க பியூட்டன் 1 போட்டீங்களா பியூட் 1 பியூட்டன் 2 எழுதிட்டீங்கன்னு சொன்னா CH3 CH2 CH இங்க OH CH3. அப்ப இங்க நீங்க Al2O3 வெப்பத்தை போட்டீங்கன்னு சொன்னா இல்லாட்டி செறிந்த H2SO4 வெப்பம் Al2O3 வெப்பம் போடலாம். இல்லாட்டி செறிந்த H2SO4 வெப்பம் போட்டா இங்கே 2 விளைவு சாத்தியம். ஒன்று CH3 CH டபுள் ஒன் CH CH3. இரண்டாவது விளைவு சாத்தியம் CH3 CH2 CH டபுள் ஒன் CH2. அதாவது பியூட் டேஷ் 2 இன், இது பியூட் டேஷ் 1 இன். அப்ப இதுல எது கூடிய விளைவுன்னு சொன்னா பியூட் 2 இன் கூடிய விளைவா இருக்கும். அதே விளக்கம் தான் OHக்கு. OH இணைந்திருக்கிற கார்பன் அணுக்கு பக்கத்துல 2 கார்பன் அணுக்கள் இருக்குது. அந்த 2 கார்பன் அணுக்கள்ல குறைந்த ஹைட்ரசன் CH2 கார்பன்ல இருந்தா கூடிய அளவு ஹைட்ரசன் சேர்ந்து OHம் சேர்ந்து நீரேற்றப்படும். அப்ப இதுக்கிடையில வர்ற விளைவு உங்களுக்கு கூடிய விளைவாக இருக்கும். மற்ற விளைவு குறைந்த விளைவாக இருக்கும். இது முதலாவது விளைவு, இது இரண்டாவது விளைவு. பியூட் 1 இன் பியூட் 2 இன். அப்ப குறைந்த விளைவுகளா இருக்கும். இதை வச்சுதான் அடுத்தது உங்களுக்கு பின்வரும் ஆல்கஹால்களில் நீரேற்றல் நிகழும் போது அதே மாதிரி யோசிங்க. அதே கட்டமைப்புகள் தான் நீங்க வரப்போகுது. உங்களுக்கு CH3 CH இங்க CH3 CH இதுல OH CH3 என்று எடுத்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது CH3 அதே கட்டமைப்பு என்று சொன்னா அங்க நான் அலசன் இணைந்திருக்கிற BR அல்லது குளோரின் இணைந்திருக்கிற அதே காவல்ல இங்க OH கூட்டத்தை போட்டிருக்கிறேன். மற்றும்படி வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப விளைவுகள் OH அதுக்கு 2 விளைவு வரும், இதுக்கு 3 விளைவு வரும். இதன் பேரை இருக்கா பாருங்க.
பேர் அங்கே தரையில் நீங்கள் பேர் எழுதைக்குள்ள 1 2 3 4 என்னன்னு சொன்னால் ஓஹெச்சுக்கு குறைந்த இலக்கம் பெறணும். அப்போ 3 மெதைல் 3 மெதைல் பியூட்டன் -2 ஒல். இதுக்கு நீங்கள் பேரிட்டீங்கன்னு சொன்னால் 1 2 3 4 5 என்று சொல்லுவீங்க. ஆனால் இங்கே இருந்து இலக்கம் உடைக்க மெதைலுக்கு குறைந்த இலக்கம் பெறபடியா இங்கே இருந்து இலக்கம் விடுங்க 1 2 3 என்ற OH கூட்டம் 2 இடமும் இருந்து ஒரே இதுதான். அப்போ நீங்கள் திருப்பி இங்கே இருந்து இலக்கம் விட்டீங்கன்னு சொன்னால் 2,3 டைமெதைல் 2,3 டைமெதைல் 5 கார்பன் பென்டன் -3 ஒல் முடியும். ரைட். இப்போ உங்களுக்கு அல்கீன்கள் அதே அல்கீன்கள் தான் நான் சொன்ன மாதிரி ரெட்டப்பிணைப்பு இங்கே வர்றது CH3 CH, இதில் CH3 கூட்டம், இதில் ரெட்டப்பிணைப்பு CH2 வரும் பிரதான விளைவு. அடுத்த ஒரு பக்க விளைவு வரும் CH3 CH, இதில் CH3 வரும், இதில் CH, இங்கால ரெட்டப்பிணைப்பு வந்து CH2 கொண்டு வரும். பெயர்கள் எடுத்துக்கொள்ளுங்க, அதே பெயர்கள் தான் 2 மெதைல் பியூட் 2ஈன், இதுக்கு 3 மெதைல் பியூட் 1ஈன். அப்போ இது பிரதான விளைவு, கூடிய விளைவு என்று போட்டுக்கொள்ளுங்க, இல்லாட்டி பிரதான விளைவு என்று போடுங்க. இது குறைந்த விளைவு, நீங்கள் அதையும் பக்கத்தில் போட்டுக்கொள்ளுங்க. கூடிய சேதன விளைவு, குறைந்த சேதன விளைவு போடுங்க. மேற்றீடுகளில் இதைத்தான் நீங்கள் மேற்றீட்டுக்கு உங்களுக்கு பிரதான சேதன விளைவின் கட்டமைப்புண்டா அதைத்தான் எடுக்கலாம். அடுத்த இதுக்கும் அதே மாதிரித்தான் உங்களுக்கு CH3 C, இதில் CH3 என்று வரும் ரெட்டப்பிணைப்பு, இதில் C, இதில் CH3, இதில் CH2 CH3. இது பிரதான விளைவு, அதில் போட்டுக்கொள்ளுங்க கூடிய சேதன விளைவுண்ட கட்டமைப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கால வர்றது CH3 CH, கீழே CH3 என்று வந்து காமன், இதுலேயும் CH3 என்று இருக்கத்தக்கனையாக இதுக்குள்ள ரெட்டப்பிணைப்பு வந்து CH3 என்று வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2, அங்கே இந்த இதுக்கு இலக்கம் விட்டீங்கன்னு சொன்னால் 1 2 3 4 5 அதே மாதிரித்தான் பேரிடு 2,3 டைமெதைல் பென்டூயின். இதுக்கு பேரிட்டீங்கன்னு சொன்னால் 2 3 4 5 3,4 டைமெதைல் பென்டூயின். அடுத்தது மிக குறைந்த சேதன விளைவு, மிக குறைந்த சேதன விளைவாக இதுவும் கொண்டு வரும் CH3 CH, கீழே CH3 என்று போட்டு C, நான் இதில் இந்த கட்டமைப்பை இப்படி நீங்கள் மாற்றி எழுங்க C2H5, இதில் ரெட்டப்பிணைப்பு CH2. அதாவது இங்கே இதுக்கு இடையில உங்களுக்கு OH கூட்டம் அங்கே இருந்து மேலே நீக்கிறது. அப்போ நான் அங்கால C2H5 பிரதியிடுறேன். அப்போ இதுக்கு பேரிட்டு 1 2 3 4 2 எதைல் 3 மெதைல் பியூட் 1ஈன். அங்கே நீங்கள் வினாயிலக்கம் 8ல் நீங்கள் சாத்தியமான அல்கீன்கின்ற கட்டமைப்புகள் யாவும் வரும். கீழே ஒரு நோட் ஒன்று இருக்கு, என்னட்டு கேட்டால் நீங்கள் கார்பனிக்க குறைந்த CH3 CH2 OH என்று சொல்றீங்க. இதனால் நீங்கள் இதுக்கு செறிந்த SSO பொங் SSO4 கிட்டத்தட்ட பொதுவாக 170°C நிற்க வேணும். நீங்கள் 140°C என்றிருந்தால், இல்லாட்டி 140°C விட கொஞ்சம் வெப்பநிலை குறைந்து அல்கஹால்கள் மிகையாகவும் இருந்தால் உங்களுக்கு 2 மூலக்கூறுகளுக்கு இடையில நீரேற்றல், இதை சொல்றது அல்கீன் வர்றது ஒரு மூலக்கூறில் இருக்கிற ஐதரசன். இங்கே நீரேற்றல் நடக்கும். அப்போ CH2 டபுள் பாண்ட் CH2, அதை சொல்லுவோம் மூலக்கூற்று அக நீரகற்றல். பக்கத்தில் நீங்கள் புக்ஸில் எழுதிக்கொள்ளுங்க, மூலக்கூற்று அக நீரகற்றல் அல்கீன்கள் விளைவாகும். ரைட் பிள்ளைகள், டைம் முடியுது. ஒரு டைம் கொஞ்சம் கூட்டி விடுங்க, ஒரு 10 நிமிஷம் டைம் கொஞ்சம் கூட்டிட்டு நாங்கள் ஒரு 12:15 முடிச்சிடுவோம்.
ஒரு 50 பிள்ளைக்கு மேலே என்ன படிக்கிறீங்களா? நானும் கொஞ்சம் தரணும் ஒரு 10 கூட்டி போட்டு ரைட். இன்னொரு 10 நிமிஷம் ஒருக்கா பார்ப்போம் பிள்ளைகள். அல்கீன் கண்ட அடுத்த தயாரிப்புகள். ரைட். இதுல என்னன்னு கேட்டா, இது வந்து செறிந்தேச 170 வாசி என்று சொன்னா சொல்றது மூலக்கூற்று அகநீரேற்றல். இப்ப 2 மூலக்கூறு எழுதுங்க. இப்ப நீங்க CH3 CH2OH, இன்னொரு மூலக்கூறு அதே ஆல்கஹால்ல இன்னொரு மூலக்கூறு CH2OH. உங்களுக்கு வெப்பநிலை குறைவா இருந்து செறிந்த ஒரு ஆல்கஹால் மிகையா இருந்து வெப்பநிலை குறைவா இருக்கணும். மேல 2 நிபந்தனை. அது வெப்பநிலையும் குறைச்சி விடுறீங்க, ஆல்கஹால் மிகையாம இருக்கண்டேக்குல உங்களுக்கு மூலக்கூற்று, இதுக்கு பேர் வந்து மூலக்கூற்று அகநீரேற்றல். இது மூலக்கூற்று இடைநீரேற்றல், அதாவது மூலக்கூறுகளுக்கு இடையில மூலக்கூற்று இடைநீரேற்றல். அப்ப மூலக்கூற்று அகநீரேற்றல் நடக்கல அல்கீன் வரும். இதுல வந்து இப்படி நடக்கல, இங்க CH3 CH2O CH2 CH3 என்ற மாதிரி வரும். அப்ப இதுக்கு எதீன், அது பிரச்சனை இல்லை. இது டை எதைல் ஈதர். அப்ப டை எதைல் ஈதர் என்ற கட்டமைப்பு வரும். ரைட். இது தவிர உங்களுக்கு அல்கீன்கள்ல நீராற்றும் கருவிகளாக நாங்கள் பொதுவாக அல்கீன்கள்ல நீராற்றும் கருவிகள் என்று கேட்டால், நீராற்றும் கருவிகள்ல ஒன்று H2SO4 வெப்பம். நீங்க வெப்பம் அண்டைக்குள்ள நான் சொன்ன மாதிரி ஆல்கஹால்ல வந்து மிக குறைந்த காமன்களுக்கு கட்டாயம் வெப்பநிலையை 170 என்று போட்டு பழங்க. பொதுவாகவே 170 என்று போட்டிங்களா பிள்ளையே போட மாட்டேன்னா வெப்பத்தையும் போட்டு 170 என்று போட்டுக்கொள்ளுங்க. Al2O3 அலுமினான்னு சொல்றது, அது அலுமினா உண்மையில நீரற்ற அலுமினா. அடுத்தது 3வது P2O5. அடுத்த 4வது H3PO4 என்று சொல்றது பாகான H3PO4, அதாவது மிகச்சர் இந்த நிலையில H3PO4 எடுக்கிறோம். பாகான H3PO4 வெப்பம், எல்லாமே வெப்பம் தான். ஆனா அல்கீன்கள்ல நீரேற்றுறதுக்கு இது ரெண்டும் தான் சிறப்பானது. P2O5 வந்து உங்களுக்கு வெறும் ஏமைட்டுக்கள்ல நீரேற்றி அல்கைல் சயனைட்டுகளை தயாரிக்கலாம். இது வந்து பொதுவாக உலர்த்துறதுக்கு நீர்த்தன்மையை உறிஞ்சுறதுக்கு பாகான H3PO4 வாரது. ரைட். என்பன பயன்படுத்தப்படும். எனினும் அல்கோல்களில் நீரேற்றுறதுக்கு செறிந்த H2SO4 Al2O3 என்பன தான் சரி. 3வது தயாரிப்பு வந்து அல்கைன்களில் இருந்து ALKYNE அல்கைன்கள்ல இருந்து நீங்கள் அல்கீன்களை தயாரித்துக் கொள்ளலாம். அல்கைன்கள்ல இருந்து அல்கீன்களை தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிய வேணும், C+C மும்மப்பிணைப்பு கொண்ட சேர்வைகள் அல்கைன்கள் எனப்படும். அதாவது மட்டுப்படுத்தப்பட்டதாக 1 மூல் ஐதரசன் சேர்ந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு இங்க அல்கீன் வரும். 1 மூல் ஐதரசன் சேர்ந்ததுன்னு சொன்னா அல்கீன் வரும். அப்ப C இதுல ஒரு ஐதரசன் H2 வந்து சேரவணும். அப்ப H2 அல்கீன். அப்ப இதுக்கு நீங்க போடுற நிபந்தனை H2 அதோட PD பலேடியம், நீங்க பிளாட்டினம் நிக்கல போட இயலாது. H2PD பலேடியம் BaSO4 இதெல்லாம் நீங்க நோட் பண்ணணும். சும்மா பொதுவாக ஐதரசனை சேர்க்கிறான்டா அது வேற. ஆனா பொதுவாக அல்கைன்களுக்கு என்றால் பலேடியம் சேர்க்கிறான்னு எல்லாம். H2PD BaSO4 கீனோலின், அதாவது கீனோலின் கந்தகம் நஞ்சு ஊக்கியது கந்தக கீனோலின் என்று சொல்லுவோம். கந்தக கீனோலின். அப்ப கந்தக கீனோலின். அப்ப இதுல வந்து நீங்க HC1CH இதுல 4 விடயம் ஞாபகம் வச்சிருக்கணும். 1 H2
2 பிடி பலேடியம், அடுத்தது BaSO4. நீங்க கீழே சைட்டில் இடம் இருந்தால் அங்கேயே போட்டுக்கொள்ளுங்க. கியூனோலின் QUINO கியூனோலின் கந்தக கியூனோலின் என்றும் எழுதலாம். நஞ்சு ஊக்கி உண்டு, அதை போட்டிங்கன்னு சொன்னால் CH211CH2 வரும். எத்தீன். சரியா? ரைட். அப்போ நாங்கள் இனி அடுத்ததான் நாங்கள் பார்க்க வேண்டியது, இது வந்து சிறப்பான தாக்கம் அல்கீன்கண்ட 3 தயாரிப்புகள் இருக்கு. அல்கீன்களுக்கு உண்டு. அல்கைல் ஹேலைட்டுகளுக்கு ஆல்கஹால் சேர்த்து வெப்பமேற்றேக்கில் அதில் பிரதான விளைவுகளை நீங்கள் கவனிக்கணும். அந்த அலசன் இணைந்துள்ள காவன் அணுக்கு அருகில எந்த காவனில் குறைந்த ஐதரசன் இருக்கோ அதிலிருந்து ஐதரசனும் அலசனும் சேர்ந்து நீரேற்றப்பட்டு அல்கீன்கள் விளைவாக்கப்படும். அடுத்தது ஆல்கஹோல்களில் நீரேற்றுறது, அதுவும் அதே மாதிரித்தான். OH இணைந்துள்ள காவன் அணுக்கு அருகில எந்த காவனில் குறைந்த ஐதரசன் இருக்கோ அதிலிருந்து OH ஐதரசனும் சேர்ந்து நீரேற்றப்பட்டு அல்கீன்கள் விளைவாக்கப்படும். 2 தயாரிப்பு. 3வது அல்கைன்களுக்கு H2 ஐதரசன் PDBaSO4 கீனோலின் கந்தக கீனோலின் சேர்த்து வெப்பமேற்ற அல்கீன்கள் விளைவாக்கப்படும். 3 தயாரிப்புகள். இந்த 3 தயாரிப்புகளை நீங்கள் அல்கீன்களை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. நாங்கள் அடுத்த கிளாஸ் மண்டே 10 மணி அல்ல 10:30க்குள்ள இதே மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து அங்கால அல்கீன்கள தாக்கங்களை பற்றி போகும். அல்கீன்கண்ட தாக்கங்கள் அடுத்த கிளாஸ் நான் அதை அல்கீன்கண்ட தாக்கங்களை முடிச்சு விடுவேன். அதில் வர்ற கேள்விகள் கொஞ்சத்தை பார்த்து கொண்டு போகலாம் கட்டமைப்புகளை. அப்புறம் உங்களுக்கு அல்கீன்கண்ட தாக்க பொறிமுறைகள் அதுகள் நாங்கள் எழுதி கொண்டு போக வேண்டி இருக்கும். சரியா? கொஞ்சம் கூட கவனம் எடுத்து அதை பார்த்து கொண்டு வாங்க. ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் ஒருக்கா இதுக்குள்ள உங்களோட இதை தண்டுட்டு இருக்கா எனக்கு கேள்வி வேணுமெண்டா ஏதாவது கேளுங்க. ஏதாவது தேவை இருந்தா 2 நிமிஷம் அன்மியூட் பண்ணி போட்டோ. ரைட். கதை எங்கள் பிள்ளைகள் ஏதாவது பார்ப்போம். சொல்லுங்க. குயினோலின் சொல்லுங்க. இது கரெக்ட். கியூனோலின் ஸ்பெல்லிங் சொல்லுங்க. குயினோலினுக்கு LINE சொல்லுங்க. அதல்ல QU அதானே சார் INO QUINO LINE ஓகே ரைட். ரைட். கீனோலின் ரைட். ஈவரா ரைட். கீனோலின் ரைட். சரியாம்மா. கீனோலின் QUINO LINE வர QUINO LINE ரைட். அதில் நான் அதில் பிள்ளையா என்று போட்டிருக்கு. சரி, அதை மாற்றிக்கொள்ளுங்க. வேற கந்த கீனோலின் அதுண்ட கட்டமைப்பு உங்களுக்கு தேவையில்லை. கீனோலின் அண்டு போட்டா காணுமா? கீனோலின் அண்டு போட்டீங்களா காணும். நீங்க கட்டமைப்புகள் அதுக்கு தேவையில்லை. கீனோலின் கந்த கீனோலின் அண்டும் போடுற சில போல எஸ் கீனோலின் சொல்லிவிடும். வேற பிரச்சனை இல்லைம்மா. சரி, அடுத்ததம்மா மண்டே பாப்போமா. வேற பிரச்சனை இருந்தா கேளுங்க.